பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்குல பிரபல இயக்குனர் நெல்சன் அவருடைய மனைவி மோனிஷா அவர்களை நேற்று காவல்துறையினர் விசாரிச்சிருக்காங்க. அவர் அடைக்கலம் கொடுத்ததாகவும் இவருக்கும் இதுல தொடர்பு இருக்குமா அப்படின்ற கோணங்கள்ல விசாரிக்கிறாங்க. என்ன ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்த 5ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக ஒரு 8-10 நாட்கள் வரைக்குமே இந்த மோனிஷா கூட தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்திருக்கிறார். அப்புறம் அசுவத்தாமன் என்னன்னு கேட்டாக்க, சென்னைக்குள்ள என்னுடைய வளர்ச்சியை முட்டுக்கட்டை தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருக்கிறது, நிறைய பிரச்சனைகளை ஆம்ஸ்ட்ராங், அதனால அது குடும்பத்து கூட உறவாடிக்கிட்டே இருந்துட்டு நான் பிளான் பண்ணி அப்பா மூலமாக சொல்லி செஞ்சேன். எத்தனை பேர் பிளான் பண்ணாங்க, எத்தனை பேர் போட்டாங்க? இது வரைக்கும் 24 பேர். இன்னும் எப்படி பார்த்தாலும் ஒரு 10 பேர் குறையாமல் கைது நடக்கலாம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தமிழ்நாடு போலீஸுக்கு தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பு. ஆம்புலன்ஸ் தொடங்கி வச்சாங்க. அதுல கூட பிரதமர் மோடி அவர்கள் மாட்டுக்கு தீவனம் கொடுக்குற மாதிரி படம் முதலமைச்சர் படத்துக்கு பக்கத்துல இருக்கு. அதை பார்த்தீங்க. ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டியிருந்தார். பட்டியலினத்தவர்களும் அந்நியர்களும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டால் ஆட்சி அதிகாரத்தை நிச்சயமாக பிடித்து விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு பதில் சொல்லும் விதமாக திரு ரவிக்குமார் அவர்கள் ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல பேசுறாரு. அப்படி நடந்தால் 2 நன்மைகள் நடக்கும். பட்டியலினத்தவர்கள் நிம்மதியாக வீட்டில் தூங்குவார்கள், இரவு நேரங்களில் குடிசை எரியாது. அந்த குடிசையெல்லாம் கொளுத்தின பிறகு தானே நீங்கள் ஒன்றா சேர்றீங்க. திமுக கூட்டணியோடு இல்லை. குறிப்பாக இந்த சமூகத்தை மட்டும் ஏன் நீங்கள் இப்படி ஒரு எதிராகவே கூர்மனை தீட்டிக்கிட்டே இருக்கிறீங்க? எந்த காலத்திலையும் சேர்ந்துடக்கூடாது. இது யாருக்கு நன்மை பயக்கும் அப்படின்னா திராவிடத்துக்கு நன்மை பயக்கும். அந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்க. ஒரு பக்கம் இந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் இதை சொல்றாரு. பட்டியலினத்தவர் முதலமைச்சர் ஆகலாம், நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் போது அப்படின்னு சொல்றாரு. இத்தனை கட்சிகளும் இது வரைக்கும் முயற்சிக்கல. அதிமுக, அதுவும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மட்டும் பொது தொகுதியில் திருச்சியில் இதே தலித் எழில்மலை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு அனுப்பினார். ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்த ஆரிய குடும்ப பின்னணியை சேர்ந்த அவர் செய்திருக்கிறார். பெரியாரை பிடித்து கொண்டு வளர்ந்த நீங்கள் யாரும் இன்ன வரைக்கும் செய்யவே இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி சீமான் அதை செய்துவிட்டு மகாபலிபுரத்தில் குறுக்கு நெடுக்குமா நடந்தீங்க, அடிக்கடி வர வேண்டும், அப்புறம் அடிக்கடி வர வேண்டும்ன்றீங்க. வெள்ளித்தட்டில் வச்சு 11 மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கிறாரு, அது போதாதா அப்படின்லாம் பேசுனீங்க. அப்புறம் பார்த்தா திரும்ப ஒரு செங்கலை காட்டி பேசிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் டெல்லிக்கு அவரை பிரதமரை சந்திக்க போகிறப்ப மட்டும் அந்த செங்கல் இங்கேயே வச்சுட்டு போயிடுறீங்க. இருக்குது இல்லை. இப்போ நிறைய பேர் என்னன்றாங்க, இதில் வருத்தம் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கள்ள உறவு என்பதை நான் எதிர்க்கிறேன். எடப்பாடி மத்திய அரசு கூட்டணியில் இருந்தபோது மத்திய அரசு எதிர்பார்க்காம நாணயத்தை வெளியிட்டு அவர் நிறைய நிகழ்ச்சி நடத்திட்டு போயிட்டே இருந்தார். நீங்கள் அப்படி ஒரு முறை பண்ணுங்களேன். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம். நான் பாசு ராகவேந்திரன். பேசாததை பேசுவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் பாசரா. இன்னும் அப்படிதான் கூப்பிடணுங்களே. மிக்க மகிழ்ச்சி. ஷார்ட்டா? அப்படியா? சரி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. சரி. நாட்டுல எவ்வளவோ கலைபரங்கள் நடந்து கொண்டு இருக்கும் போது நீங்க மட்டும் எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும்? இல்லை, நான் நல்லா இருக்கிறேன், அவ்வளவுதான். சரி. நாடு கலைபரமா இருந்துகிட்டு தானே இருக்கும். பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்குல நிறைய பேரை விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பிரபல இயக்குனர் நெல்சன் அவருடைய மனைவி மோனிஷா அவர்களை நேற்று காவல்துறையினர் விசாரிச்சிருக்காங்க. அவர் அடைக்கலம் கொடுத்ததாகவும் இவர் வெளிநாட்டுக்கு போக உதவி செய்ததாகவும் ஃபோனில் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்த அந்த தகவல்கள்லாம் வைத்துக்கொண்டு ஒரு விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இவருக்கும் இதில் தொடர்பு இருக்குமா அப்படின்ற கோணங்களில் விசாரிக்கிறாங்க. என்ன தகவல்? முதல்ல இது என்னன்னா, நேற்று தான் கூப்பிட்டு விசாரிச்சாங்க அப்படின்னு சொல்ற செய்தி ஏற்படுது இல்லை. நேற்று தான் செய்தி வெளியாகி இருக்கிறது, கசிந்து இருக்கிறது, காவல்துறை கசியை விட்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னிருந்தே மோனிஷா அவர்கள் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்றது அதில் கிடைக்கிற தகவல். எப்பவுமே இன்னைக்கு எடுத்தது இன்னைக்கு விஷயம் வந்துச்சுன்னா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பே இல்லை. நீங்கள் அந்த பாலு இருக்கிறார்ல, பொன்னை பாலுனுடைய மனைவி பொற்கொடி முந்தின நாள் சாயங்காலம் ஆந்திராவில் பதுங்கியிருந்தாங்க, கைது பண்ணி கொண்டு வந்து நேராக கோர்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க அப்படின்றது ஏற்புடையதாக இல்லை. இல்லை, அந்த கிரைம் பீட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு சூசகமாக சிலது இருக்கும், சூசகமாக சிலது பண்ணுவாங்க. சரி, அந்த வகையில் இயக்குனர் நெல்சனுடைய மனைவி மோனிஷான்றது
குறைந்தது ஒரு வாரத்துக்குள்ளாக விசாரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றது தான் தகவல். என்ன காரணம் அப்படின்னா, இந்த சம்போ செந்தில் இந்த வழக்கில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய தேடப்படும் குற்றவாளியாக இப்போ சொல்லியிருக்காங்க. ஆம்ஸ்டாங் வழக்கில் அவருக்கு பெரிய நெட்வொர்க் இருக்குது, அவருக்கு இதில் இன்வால்வ்னு. இது வரைக்கும் 24 பேரை இப்போ கைது பண்ணியிருக்காங்க. அதில் சம்போ செந்தில், சிசிங் ராஜா அப்படின்ற 2 பேர் இருப்பார். அந்த சம்போ செந்திலுக்கு அட்வொகேட்டாக ஒருத்தர் மொட்ட முருகன் அப்படின்னு ஒரு அட்வொகேட்டு. இது வரைக்கும் பிரபலமாக ஓரளவுக்கு பேசப்படுற 6 வழக்கறிஞர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த வழக்கில். இன்னும் ஒரு 60க்கு மேற்பட்ட வழக்கறிஞர்கள் மட்டுமே விசாரிக்கப்பட இருக்கிறார்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதாவது 200க்கு மேற்பட்டவர்கள் இதில் விசாரிக்கப்பட வேண்டியவர்களுக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்ல வராங்க. இந்த விஷயத்தில் என்னென்னா, இந்த சம்போ செந்தில் அப்படிங்கிறால் தான் இந்த விஷயத்தில் இந்த நிறைய இந்த கிராப்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுக்கிறதுல நிறைய பஞ்சாயத்து, அவருக்கும் மோட்டிவ் இருந்தது, அவரும் இதை செய்திருக்கிறாருன்னு தேடுறாரு. அந்த சம்பவ செந்திலுக்கு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய மொட்ட முருகன் என்ன வேலைன்னா, மேக்சிமம் அவரது இந்த மாதிரியான கட்ட பஞ்சாயத்து, கொலை வழக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் அவர் இருந்திருக்கிறார். அந்த நபர் ஆம்ஸ்டாங் கொலை நடந்த 5ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக ஒரு 8-10 நாட்கள் வரைக்குமே வந்து இந்த மோனிஷா கூட தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்திருக்கிறார். ஓஹோ. அதுக்கு முன்னாடி இல்லை, எப்பயோ ஒரு தொடர்பில் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இல்லை. என்னன்னா, இப்போ அந்த நபர் குடும்பத்தோட இல்லை, வெளிநாட்டுக்கு தப்பி இருக்கிறார். அப்போ அந்த மொட்ட முருகனை கூட்டு விசாரிக்கும் போது நிறைய தகவல்கள் கிடைக்கலாம் அப்படின்னு. இந்த நெட்வொர்க் யார் சொல்றதுன்னா, அந்த அருள்னு சொல்லிட்டு அந்த பொன்னை பாலு, அவருடைய மச்சான் அருள், அவர் ஒரு வழக்கறிஞர். அவர் விசாரிக்கும் போது இந்த நெட்வொர்க் சொல்றாரு. யாரு? சம்போ செந்தில் மொட்ட முருகனுடைய நெட்வொர்க் எல்லாம் சொல்றாரு. அப்ப அங்கே தேடும்போது பார்த்தா ஆள் இங்கே இல்லை. குடும்பத்தோட ரகசியமாக விசாரிக்கிறப்ப பார்த்தா ஆள் இல்லை. சரி, அவர் நெட்வொர்க்லாம் தேடி பார்க்குறப்ப அவர் என்ன கண்டுபிடிச்சி அதை ட்ரேஸ் அவுட் பண்ணியிருப்பாங்க போகிறதுக்கு. அதுலேருந்து நிறைய எடுத்திருப்பாங்க. பொதுவாக என்ன தொலைபேசி எண் தெரிஞ்சாவே போதும், அது முறைப்படி அவங்க என்ன செய்யணுமோ செய்தி எடுத்து யார் கூடலாம் பேசியிருக்கிறத பார்க்குறப்ப மோனிஷா கூட பேசியிருக்கிறேன். இப்போ அது என்ன சொல்லுது, நான் ஒரு வழக்கறிஞர், அந்த வழக்கறிஞர் முறையில் என் வழக்கு சம்மந்தமாக ஒன்றா அவர்கிட்ட நான் பேசியிருந்தேன், அதனால் அதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்ன வழக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்பாங்க. என்ன வழக்கு நீங்கள் அவர்கிட்ட கொடுத்தீங்க, என்ன வழக்கு சம்மந்தமாக பேசுனீங்க, அந்த காலகட்டத்தில் அந்த வழக்கு எந்த நேரத்தில் நடந்துக்கிட்டு இருந்தது, பிறகு அந்த வழக்கை நீங்கள் யார்கிட்ட கொடுத்தீங்க, அவர்கிட்ட தான் கொடுத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிக்கிறார், என்ன ஃபைல் பண்ணிக்கிறார், இப்படிலாம் எவிடன்ஸ்லாம் எடுக்கணும் இல்லை, பேசுவாங்களே ஒன்னோட ஒன்று தொடர்பு படுத்தி. பொதுவாக அவங்கள வந்து உட்கார வச்சுக்கிட்டு நீண்ட ஒரு பட்டியல் போட்டு கேள்வியை கேட்பாங்க. இந்த கேள்வியெல்லாம் எடுத்துக்கிட்ட உடனே சம்மந்தப்பட்டவங்ககிட்ட அதே மாதிரி கேள்வி எடுப்பாங்க. ரெண்டுக்கும் முரண்பாடு வருகிறதா அப்படின்னா, ஏற்கனவே அருள் சொன்ன தகவலுக்கும் இது சொன்ன தகவலுக்கும் முரண்பாடு என்ன இருந்திருக்கலாம். அதனால கூப்பிட்டு விசாரிச்சதாக சொல்லி இந்த விஷயத்தை கசிய வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு. ஆனால் ஏன் ஒரு வாரம் கழிச்சு கசிய வைக்கணும்? எப்பவுமே அது அப்படிதான் செய்வாங்க. காவல்துறை பொறுத்த வரைக்கும் அப் டு டேட் என்ன நடந்துட்டு இருக்குன்னு உடனே சொல்ல மாட்டாங்க. விஷயங்கள் வந்து கசியுது அப்படின்னா அவங்க நினைச்சாதான் கசியும். அதுக்கு உள்ள இறுக்கமாக தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. எப்படிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் சரி, இன்னும் என்ன பெரிய சோர்ஸாக இருந்தால் கூட சரி, அவங்களுக்கு இன்ஃபார்மராக நீங்கள் கொடுத்து தகவலை கொடுத்து வாங்குற நபர்களாக அந்த நெட்வொர்க்கில் இருந்தால் கூட சரி, எந்த தகவல் கசியணும்னு முடிவு பண்ணாங்களோ அதுதான் வெளியே வரும். அதுதான் போலீஸ். இப்போ அந்த விசாரணை பாதிக்கப்படக்கூடாது அவங்களுக்கு. அது ஒன்று. சில விஷயங்கள் இப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி இப்படி காமிச்சு திடீர்னு பார்த்தா சம்மந்தம் இல்லாமல் இன்னொரு அக்யூஸை தூக்கிட்டு வருவாங்க. இதெல்லாம் அவங்க யுக்தி. இந்த பக்கம் தான் இருக்குது, இப்படி தான் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு இந்த பக்கம் கொஞ்சம் லூஸாக ஒருத்தர் இருப்பான். லூஸ்னாக்கா கொஞ்சம் தாப்பா நம்ம இல்லை, அந்த பக்கம் கயிறை விட்டு பிடிக்கிறது நம்மளெல்லாம் இல்லை பழக்கிறோம், வெளியில் நடமாட்டத்துக்கு வரப்போ தூக்கிடுவாங்க. அப்புறம் பார்த்தா அவன் நெட்வொர்க் பெருசாக இருக்கும். இது வந்து ஒரு பக்கம். ஆக இப்போ நெல்சனும் இதில் விசாரிக்கப்படுவார் அப்படின்றப்ப, இப்போ நீ ஒரு கணவனாக இருக்கிறீங்க, என்ன வழக்கு சம்பந்தமாக இருந்திருக்கீங்க, எத்தனை வருஷமா அவங்க கூட பழக்கம், விசாரிப்பதால் குற்றவாளி அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருவேளை இருந்துச்சுனாக்கா தொடர்பு ஏதோ நீங்க வேற ஏதோ காரியத்துக்காக பணம் கொடுத்துருக்கலாம், அவர் வேற ஏதோ நெருக்கடியில் இருக்கிறாருன்னு வெளிநாட்டுக்கு தப்பி போகிறதுக்கு உதவி செய்திருக்கலாம். பட் இந்த நெட்வொர்க்கில் தான் அவர் இருந்தார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு செய்திருக்க வாய்ப்பு இல்லை. அவர் உங்ககிட்ட அதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார். கரெக்டுங்களா? பட் ஏதோ ஒரு நெட்வொர்க்கு உதவி வேணும், இல்லை பணம் வேணும், இல்லை வேற ஏதோ ஒன்று வேணும், தொடர்ச்சியாக 10 நாள் பேசி இருந்திருக்கிறார். என்ன அப்படின்றது இது வரைக்கும் வெளியில் சொல்லலை. அதனால் இந்த விஷயங்கள் வந்து நேற்று தான் வந்து கூப்பிட்டு விசாரிச்சாங்க அப்படின்றது முதல்ல ஏற்புடையது அல்ல. நேற்று வந்தது வெறும் செய்தி. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. சம்பவ செந்தில் தேடப்பட்டு கொண்டு இருப்பதாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. சொல்ல முடியாது, ஒருவேளை எங்கன்னா வச்சு விசாரிச்சுட்டு இருக்கலாம். பிடிச்சிட்டாங்க, விசாரிச்சுட்டாங்கன்னா நீங்கள் 24 மணி நேரத்தில் கோர்ட்டில் கொண்டு வந்து கைது பண்ணி ஒப்படைச்சிடணும். இப்போ அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்களே இந்த வழக்கில், உண்மை வெளியே வராது இல்லை, அது மாதிரி இருக்குது. பொதுவாக இந்த வழக்கு பார்த்திங்கன்னா ஏதோ பெரிய பூதாகரமாக போயிட்டே இருக்குது.
இல்ல, எத்தனை கதைகள் வந்து பொன்னை பாலு அவங்க அண்ணன் சுரேஷ், ஆற்காடு சுரேஷ் அவரை கொன்றதுக்காக நாங்கள் பழி வாங்கணும் அப்படின்னு அவன் ஒரு வாக்குமூலம். அவனுடைய மனைவி இப்போ வந்து பொற்கொடியை பிடிச்சாங்க. யார்? ஆற்காடு சுரேஷனுடைய மனைவி இப்போ பிடிச்சாங்க கடைசியாக நேற்றுக்கு முதல் நாள் கொண்டு எழும்பூரில் இது பண்ணுறப்போ அது கொடுத்த வாக்குமூலம் போலீஸ் தரப்பில் சொல்லப்படுவது அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு ஒரு கோபம் ஆத்திரம்லாம் இருந்தது, அதே கோபம் அவங்க தம்பிக்கு இருந்தது, மைத்துனருக்கு. அதனால் என் நகையெல்லாம் நான் வச்சு கொடுத்தேன், 1,50,000 ரூபா கொடுத்தேன். 1,50,000 ரூபாயில் 1,50,000 ரூபாயில் நகையை வச்சு கொடுக்குறது இந்த கொலை நடந்துரும்னாக்கா சாத்தியமே இல்லை. கண்காணிக்கிறதுக்கு மட்டுமே நிறைய டைம் எடுத்துக்கிட்டதா தெரிய வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் இன்னொன்று வந்து இந்த அஸ்வத்தாமன் இல்லை, அஸ்வத்தாமன் இல்லை, அஸ்வத்தாமனுக்கு முன்னாடி ஒரு அட்வொகேட் மலர்கொடி அது பேர், அதை பிடிக்கிறாங்க. தோட்டம் சேகரனுடைய ஒய்ஃபாக இருந்தது, தோழியாக இருந்தாங்கன்னு சொல்ல வராங்க. அது எந்த காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா அதிமுக காலகட்டம். வீரமணி அயத்துக்கு போய் வீரமணிக்கு அவனுக்கும் ஒரு தொடர்பு போட்டி வந்து கடைசியாக வீரமணி போட்டு தள்ளினார். அந்த நெட்வொர்க்கில் அப்படியே இருக்கிறாங்க. அந்த குரூப்போட வந்து ஆம்ஸ்டாங் இந்த ஆற்காடு சுரேஷுக்கு பட்டினப்பாக்கத்தில் வச்சு முடிச்சதில் இந்த பக்கம் ஆம்ஸ்டாங் குரூப் ஆட்கள் அதில் இருந்திருக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு சந்தேகம். அந்த கோபத்தில் நாங்கள் ஒரு டீமை வந்து ஹெல்ப் பண்ணோம், குண்டுலாம் வாங்கி கொடுத்தோம், நாட்டு வெடிகுண்டு அப்படின்லாம் சொல்ல வராங்க. இப்படி பல கதைகள் அங்கே ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சலை, வியாசர்பாடி அஞ்சலி பாஜகவில் மகளிர் அணி பிரிவில் அது பெரிய பெரிய இந்த மாதிரியான தொழில் தான் செய்துட்டு இருக்கு. நிறைய பண போக்குவரத்துலாம் இருக்கும், தொழில் செஞ்சு அப்படி தானே இருக்கும். அந்த நெட்வொர்க்கில் வந்து அது என்னென்னா ஆற்காடு சுரேஷனுடைய தோழியாகவும் மனைவியாகவும் அது இருந்திருக்குது. அது ஒரு பக்கம். அது ஒரு கதை வர்றப்ப என்ன சொன்னாங்க, அந்த கதையில் அந்த கோபத்தில் அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவர் இந்த மாதிரி பணம்லாம் கொடுத்து இப்படிலாம் வந்திருக்குதுன்னு ஒரு கதை சொல்ல வராங்க. அப்புறம் அஸ்வத்தாமன் என்னன்னு கேட்டாக்க சென்னைக்குள்ளே என்னுடைய வளர்ச்சியை முட்டுக்கட்டை தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருக்கிறது, நிறைய பிரச்சனைகளை வந்து ஆம்ஸ்டாங்க. அதனால் அது குடும்பத்து கூட உறவாடிக்கிட்டே இருந்துட்டு நான் பிளான் பண்ணி அப்பா மூலமாக சொல்லி செஞ்சேன். எத்தனை பேர் பிளான் பண்ணாங்க, எத்தனை பேர் போட்டாங்க நீங்கள் சொல்லுங்கள். இது வரைக்கும் 24 பேர். இன்னும் எப்படி பார்த்தாலும் ஒரு 10 பேர் குறையாமல் கைது நடக்கலாம். இப்போ இத்தனை பேரும் சேர்ந்து இந்த வழக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வக்கீல் வச்சு இந்த வழக்கை வச்சு சொல்கிறப்ப இது எங்கே போய் முடியும் கடைசியாக? யார்கிட்ட போய் முடியும்? என்னன்னா காவல்துறை இது ஏதோ திட்டமிட்டு இப்படி போகணும் அப்படின்னு செய்கிறாங்களோ அப்படின்னா தொடக்கத்திலேருந்தே ஒன்று சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம், ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தமிழ்நாடு போலீஸுக்கு தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பில்லை. உளவுத்துறை ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்ததாக சொல்லியிருக்கிறாங்க. இல்லை என்றால் உளவுத்துறை ஃபெயிலியர் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். எல்லாருக்கும் தெரிஞ்சே இது நடந்திருக்குது. இந்த அரசனுடைய கரும்புள்ளிகளில் இது மிகப்பெரிய கரும்புள்ளி. இது என்றைக்கும் ஒரு 100 வருஷம் எடுத்துக்கிட்டாலும் திராவிட வரலாற்றில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கரும்புள்ளி இந்த அரசுக்கு. அதை அவங்க ஒப்புக்கொள்ள மாட்டிருக்காங்க. போட்டியில் அதெல்லாம் அப்படின்றப்ப நீங்கள் ரவுடிகளை கண்காணிக்கிறதுக்குன்னு ஒரு தனி பிரான்ச் வச்சு தனி இன்டெலிஜென்ட்லேயே உளவுத்துறையில் பிரிவு வச்சு கண்காணிச்சிட்டு இருக்கிறது எதுக்கு? அது சரி, ஆம்ஸ்டாங் நடந்ததில் உங்கள் தரப்பில் யாரோ ஒரு பெரிய தலைக்கு நடந்தது அந்த கதை தான் சொல்லிட்டு இருப்பீங்களா? தொழில் போட்டி ஏற்கனவே அவருக்கு இருந்தது. எல்லா ஆட்களுக்கும் தான் தொழில் போட்டி இருக்குது. அதெல்லாம் நடந்துச்சுன்னா நீங்கள் விட்டுட்டு போயிருப்பீங்களா? பேசப்படுறதுக்கு முன்னாடி இவ்வளோ நெட்வொர்க் இதுக்கு நீங்கள் தான் சொல்கிறீங்க, இவ்வளோ பேர் பேசிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தருப்போ ஒரு இடத்துல கூட கசி இல்லையா? ஆம்ஸ்டாங் விஷயத்தில் என்னென்னா அவர் அப்பா அங்கே வந்து மருத்துவத்துக்காக வந்து கொண்டு வருவாங்க. அது நாகேந்திரன், ரவுடி நாகேந்திரன். அங்கே வந்து இந்த நபர்களெல்லாம் ஒருங்கிணைத்தார் அவர் அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறீங்க. அங்கே வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குற்றவாளிகளுக்கு கூட போலீஸ் எப்பவுமே இருந்திருக்கும். சந்திக்க போகிற நபர்களை வீடியோ எடுக்கும், கையெழுத்து வாங்கும், ஃபோன் நம்பர்லாம் வாங்கும், என்ன பேசுகிறாங்கன்னு கூடவே உட்காந்துக்கிட்டு வேறு இருக்கும். நிறைய முறை நான் இதை பற்றி விளக்கிட்டேன். அப்படி இருக்கப்போ இவ்வளவும் தெரியாது, திடீர்னு நடந்து போச்சு அப்படின்றதுக்கு ஏற்புடையதல்ல அப்படின்னு நான் சொல்ல வரேன். உடனே இந்த சமூகத்தை சேர்ந்த நபர்கள் நிறைய குற்றவாளிகளாக பார்த்து இதில் கோர்த்து வந்து அது இந்த மாதிரி ஒரு வேறு பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. அப்புறம் சமூகத்தை சேர்ந்த அதிகாரிகளே முன்னே நிறுத்தி விசாரிக்க வச்சு இது வந்து இந்த அரசனுடைய யுத்தியில் ஒன்று. பொதுவாக எல்லா இதுவும் அப்படி தான் நடக்கும், ஜோடிக்கப்படுது. எங்கே போய் முடியுது அப்படின்னு தெரியல. பார்ப்போம், நிறைய கதைகள் வந்துட்டு இருக்கு. இந்த கதை சிந்துபாத் கதை மாதிரி நான் சின்ன வயசில் படிக்க ஆரம்பிச்சது கன்னித்தீவு முடிஞ்சு அந்த மாதிரி வந்து இப்போ இது கிளம்பி இருக்கிறது. காவல்துறையினுடைய கன்னித்தீவு கதை. பார்ப்போம் என்ன வருது. சரி, ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டியிருந்தார். பட்டியலினத்தவர்களும் அந்நியர்களும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டால் ஆட்சி அதிகாரத்தை நிச்சயமாக பிடித்து விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு பதில் சொல்லும் விதமாக திரு ரவிக்குமார் அவர்கள் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் பேசுகிறாரு. அப்படி நடந்தால் 2 நன்மைகள் நடக்கும். பட்டியலினத்தவர்கள் நிம்மதியாக வீட்டில் தூங்குவார்கள், இரவு நேரங்களில் குடிசை எரியாது.
வன்கொடுமை வழக்குகள் குறையும் அப்படின்றார். அப்படின்னா இவ்வளவு நாளா என்ன நடந்துட்டு இருந்ததுன்ற கேள்வி வருது. பொதுவாக விடுதலை சிறுத்தைகளில் அதிகம் மதிக்கக்கூடிய ஒருத்தர் அறிஞர் ரவிக்குமார், அப்படி தான் நான் சொல்லுவேன். நிறைய படிப்பாளி. அவருடைய தொடக்க கால எழுத்துக்கள்லாம் காலச்சூழலில் வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திராவிடத்தையும் இந்த பெரியாரையும் நிறைய வாசிக்க தொடங்குறது. நிறைய விஷயங்கள் நான் பேசிட்டு இருக்கிறது அவர் எழுதுனதுல இருந்து தான். தாய்மண்ணில் கூட வந்திருக்கு. ஆமாம், அவர் எழுதுனதுல இருந்து தான் நான் நிறைய பார்த்துக்கிறேன், நிறைய வாசிச்சுக்கிறேன். அவருடைய தொடக்க கால எழுத்துக்கள்லாம் அப்படி இருக்கும். இந்த திராவிடம் வந்து எப்படியான தீது அப்படின்றது அவர் தான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தார். மிகப்பெரிய ஒரு ஆய்வு அறிஞராக இருக்கக்கூடிய நபர். இப்போ இந்த விவாதத்தில் வந்து கேட்குறாரு, ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பக்குவப்பட்டவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, வாய்ப்பு இருந்தால் அது வந்து வரவேற்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்கலாம். உடனே வந்து நீங்கள் அந்த கட்சி அந்த சமூகம் வந்து குடிசையை கொளுத்துறதுன்னு ஞாபகப்படுத்துறது 2 நன்மைகள். ஒன்று, வன்கொடுமைகள் நடக்காது இந்த சமூகத்துக்கு, ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவினருக்கு. அவர் தலித்துன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த போஸ்டிங்கில் தலித்துகள் தான் ஒரு புது அந்த பேரை கொண்டு வருது சமீப காலமாக. அது இந்த இனம் இது வந்து ஒரு மாதிரியான இனம், இதுக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. நீ அதை பேசி தலை நிமிர்ந்து ஒரு வாழ்க்கையை கொண்டுட்டு வரணும். அதை விட்டுட்டு நீங்கள் தான் ஒரு காலத்தில் திராவிடன்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு பேசினார, நீங்களும் பேசுகிறீங்க, திருமாவளவனும் பேசியிருக்கிறாரு. அது இப்போ என்னன்னா, அது ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த வார்த்தையை ஸ்டிக்கர் தலித்துன்னு ஒட்டிட்டு வரீங்க. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்கிறீங்க என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு காலகட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி கூட சேர்ந்து நீங்கள் பயணிச்சீங்க. எப்போன்னா 87 அந்த பெரிய கலவரெல்லாம் முடித்து அதுக்கு பிற்பாடு அரசியல் நிலைப்பாட்டில் வந்து அரசியலுக்குள்ளே வந்து இவங்க நுழையிறாங்க. அரசியல் பெரிய இயக்கமாக கட்சியாக மாறுது பாட்டாளி மக்கள் கட்சி. நாங்கள் வந்தால் முதல் ஒரு அமைச்சராக ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரை தான் நாங்கள் வந்து இந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் தான் உட்கார வைப்போன்னு அன்றைக்கி சொன்னார். இடையில வந்து தன்னுடைய மகன் முதலமைச்சர்னாரு. அது இந்த பறையர் சமூகம் அல்லாத மற்ற சமூகத்திலலாம் சேர்ந்து ஒரு கட்டமைப்பு ஒரு கூட்டணின்னு வச்சுருந்தப்போ அது தவறு அப்படின்னு நம்ம கடந்த முறை பேசியிருந்தோம். இது இருக்கட்டும். அதுக்கு பிறகு வந்து 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து இருந்த காலகட்டம் இருக்குல்ல, அந்த குடிசையெல்லாம் கொளுத்துன பிறகு தானே நீங்கள் ஒன்றா சேர்றீங்க. திமுக கூட்டணியோடு இருந்தாங்க. ஒன்றா சேர்ந்து 2 பேரும் பயணிச்சிங்களா பாட்டாளி மக்கள் கட்சி நீங்களும் சேர்ந்து. நீங்கள் தானே சொன்னீங்க 100க்கு மேற்பட்ட இடத்துல அம்பேத்கர் சிலையை திறந்தவர் அவர். ஒரு பிரச்சனை வந்தப்போ அந்த இடத்துல வந்து சவத்தை தூக்கிக்கிட்டு போனவர், தமிழ் குடித்தாங்கின்னு பட்டம் கொடுத்து. இதெல்லாம் எப்போ குடிசை கொளுத்துன பிறகு தானே நீங்கள் கூட்டணி வச்சுக்கிட்டு ஒன்றா கொலாவிக்கிட்டு இருந்தீங்க. அன்றைக்கி யாரும் அதை பற்றி பேசலை. நீங்கள் ஏன் பேசலை? சரி, அதுக்கு பிறகு இந்த காலகட்டம் வரைக்கும் எங்கே குடிசை எரிஞ்சது? மற்ற எல்லா சமூகமும் தான் செய்யுது. அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சமூகத்தில் சேர்ந்த சமீபத்தில் உங்களுக்கு கொடி ஏற்றக்கூடாதுன்னு ஒரு இடத்துல வந்து பெரும் கலவரம் பண்ணதில் எல்லா சமூகமும் தான் இருந்தது. குறிப்பாக அது சொன்னாக்க தப்பாக போயிடும். நீங்கள் அதை பேசுங்களேன், அந்த சமூகமும் எங்களுக்கு இப்படியாக துரோகம் செய்கிறதுன்னு. ஒரு கோயிலில் வந்து நுழைஞ்சது ஒரு பையனை வந்து எவ்வளோ வண்டியாக ஒரு திமுக நிர்வாகி, அவர் இந்த சமூகம் இல்லையே, வேறு மாற்று சமூகம். நீங்கள் அதை சொல்லி பேசணுங்க. குறிப்பாக இந்த சமூகத்தை மட்டும் ஏன் நீங்கள் இப்படி வந்து ஒரு எதிராகவே கூர்மனை தீட்டிக்கிட்டே இருக்கிறீங்க? எந்த காலத்திலையும் சேர்ந்துடக்கூடாது. இது யாருக்கு நன்மை பயக்கும் அப்படின்னா திராவிடத்துக்கு நன்மை பயக்கும். அந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்க. உண்மையிலேயே 2 சமூகம், எங்களுக்கு ராமதாஸை பிடிக்கலங்க, அந்த மக்களெல்லாம் நாங்கள் கட்டிய ஒரு ஒருங்கிணைப்பு செய்து புதிய தலைமை யார் வந்தாலும் அவங்களோட நாங்கள் சேர்ந்து கூட்டணிக்கு வருவோம்னு சொல்லு. புரியுதில்லை? இந்த 2 சமூகம் ஒன்றா சேரக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய தீங்கான எண்ணம் இருக்குது. நல்ல எண்ணம் இருந்தாக்கா அவர் தாங்க அந்த மாதிரி சாதி வெறி பிடிச்சவர். நீங்கள் சும்மா சொல்லுங்களேன். ஆனால் அந்த சமூகத்துக்கு ஒரு புதிய தலைமை வந்து அந்த தலைமையோட நாங்கள் கூட்டணி வைக்கிறோம். பதிலுக்கு ராமதாஸ் சொல்லுவார், அவர் சொல்வதை விட சிறுத்தைகளில் இது ஒரு தீங்கான சக்தி, இது இல்லாமல் ஒரு பெரிய கட்டமைப்பு புதுசாக வந்தால் அவர்களோடு நான் சேர்ந்து பயணிக்க. அப்படி தான் போயிட்டு இருக்கோம். நீங்கள் அவர் மேலே சொல்கிறது, அவர் உங்கள் மேலே சொல்கிறது என்னன்னா, அந்த 2 சமூகத்தினுடைய பகையாக மாற்றப்படுகிறது. ஒரு பெரியவர், படித்தவர், நிறைய மதிக்கக்கூடிய ஒரு ரவிக்குமார், எம்பி, நாடாளுமன்ற உறுப்பினர், கல்வியாளரும் கூட, அவர்கிட்ட இந்த வார்த்தையை மற்றவங்க பேசலாம். மற்றவங்க பேசுறதுல ஒரு பொருட்டே இல்லை. அவங்களுக்கு தொழிலே அதுதான். பகை மூட்டி விடுவது, அதுக்கான வார்த்தைகளை போடுவது அதுதான். ஏற்கனவே விஷக்கிருமின்னு எழுதிக்கிட்டு இருந்த ஒரு நபர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் திருநாய்கள்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுறாரு. இது இப்படி பகையாகவே வரணும் அப்படின்றதுல ஆதாயமும் திராவிடத்துக்கு, அதுக்கான வேலையை நாங்கள் செய்யணும்னு அங்கே எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. புரியுதில்ல? இப்போ இதெல்லாம் நம்ம அதிகமாக பேசக்கூட ஒரு லிமிட்டுக்குள்ளே தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த வார்த்தை வந்து ஏன் வருது? இப்போ சமீப காலகட்டங்களில் குடிசைகள் எங்கே எரிஞ்சுது? எங்கே ஏதோ வாரத்துக்கு ஒன்று இல்லை, மாதத்துக்கு ஒன்று இல்லை, 6 மாதத்துக்கு ஒன்று எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரியும் இனிமேல் தலித் மக்களுடைய சேரி குடிசைகள் எரியாதுன்னா 100 மடங்கு எரிய வைத்துட்டு இருக்கிற வேலைகள், சேரி குடிசைகள் எரிய குடும்பமே நடுத்தூரில் நிற்கிற வேலையை இந்த டாஸ்மார்க் செய்திருக்குது. கேட்பீங்கிற ஒரு வார்த்தை. அந்த பாதிப்பை விட 100 மடங்கு இன்றைக்கி பாதிப்பு நடந்துட்டுருக்கு. டாஸ்மார்க்கில் அதிக பெரும்பான்மை இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் உழைக்கும் வர்க்கம்
ரோட்டில் நின்றுட்டு இருக்கு. விதவைகள் அதிக பட்டியல் இங்கே நின்றுட்டு இருக்குது. என்ன அப்பா இனிமேல் பிரச்சனையே இல்லை, எங்களுக்கு பஞ்சமி நிலம் கிடைச்சிருன்னு சொல்லியிருக்கிறீங்களா ரவிக்குமார் அவர்களே? நீங்கள் தான் பேசுனீங்க, நீங்கள் தான் எழுதுனீங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, திராவிடம் எப்படி எங்களுக்கு பஞ்சமி நிலத்தை மீட்டு கொடுத்துரும் ஐயா ஸ்டாலின் சொல்கிறீங்களா? அதை சொல்கிறீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். இங்கே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, எங்களுடைய சேரி குடிசைகள் இனிமேல் எரியாது. எப்போ எரிஞ்சது? ஒரு காலகட்டத்தில் நடந்தது, அது பிற்பாடு சுமூகமாக வந்து இங்கே ஒன்றா இருந்திருக்கீங்களே, மனக்கசப்பை தாண்டி இருந்திருக்கீங்களே, புரிதலோடு தானே பயணிச்சிருந்தீங்க. அப்புறம் திரும்ப திடீர்னு பிரிஞ்சிட்டீங்க. இப்போ இந்த கதையை சொல்கிறீங்களே, ஏன் சொல்கிறீங்க? எங்கே எரியுது? இப்போ எங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது? வன்கொடுமையில் கொடுக்குற புகாருக்கு வந்துட்டு இந்த தரப்பில், இந்த விசிகா தரப்புல இல்லை ஒடுக்கப்பட்ட மக்கள் தரப்பில் கொடுக்குற எந்த புகாருக்கு எதுவும் நடந்துறதில்லை, அது வேற விஷயம். வன்கொடுமை இவர்களுக்கு நிகழாது அப்படின்றாரு. இவர்கள் மட்டுமே, வன்னியர் சமூகம் மட்டுமே தான் செய்யுதுன்னு சொல்ல வராங்களா? எனக்கு மற்ற பிற்படுத்த சமூகமும் நிறைய இடத்துல செய்திருக்கு, அதையும் பேசுங்களேன் ரவிக்குமார் அவர்களே. அதை விட 100 மடங்கு திராவிடம் ஒன்றும் தொடர்ச்சி அவங்களுக்கு செய்துக்கிட்டு இருக்குது. 18% இடஒதுக்கீட்டில் இது வரைக்கும் நிரப்பப்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த மக்களுக்காக சொல்கிறீங்க, ஒரு விஷயங்கள் சொல்கிறீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அந்த இனத்துக்கு, அவங்க சமூகத்துக்கு, அவங்க சாதிக்காக உண்மையாக நின்று போராடி இருக்கு ஏதோ விஷயத்தில், சரியா? அந்த ஒரு நம்பிக்கை நீ இந்த சமூகத்துக்கு ஒன்று கொண்டுட்டு வரலையே. நீங்கள் 18% இடஒதுக்கீட்டை வந்து முழுமை பெற்று நிரப்பணும் இந்த திமுக அரசுன்னு இது வரைக்கும் நீங்கள் வலுவாக பேசவே இல்லையே, போராடலையே. அதை வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சமூகத்துக்கு விசுவாசமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் வந்து அவர் வந்து திமுகவுக்கு அறிவாலயத்துக்கு விசுவாசமாக இருக்கணும்னு முடிவு எடுத்துகிட்டு செய்கிறாங்க, அவங்க பேசுகிறாங்க. அதனால் ரெண்டும் ஒன்றா சேர்ந்துடக்கூடாதுன்றதில் அதிக பதட்டம் இவர்களை விட திராவிடத்துக்கு இருக்குது. அதனால வந்து அதை நிறைவேற்றி ஆகணும்னு கடமை இவர்களுக்கு இருக்குது. அந்த நிலைக்கு இன்னைக்கு போயிட்டாங்க. அவருக்கு மதிக்கக்கூடிய தலைவர் ரவிக்குமார் அவருடைய அந்த பேச்சுக்கு இதுதான் என்னுடைய பதிலாக வைக்கிறேன். ஒரு பக்கம் இந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் இதே சொல்றாரு. பட்டியலினத்தவர் முதலமைச்சர் ஆகலாம், நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் போது அப்படின்னு சொல்றாரு. இல்லை, அவர் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சி தொடக்கத்திலேருந்து அதான் சொல்லிட்டு இருக்குது. அவங்க தொடங்கினதுலேருந்து அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கட்சிக்குள்ளேயும் பட்டியல் சமூகத்துக்கு முக்கியத்துவமும் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். புரியுதில்ல உங்களுக்கு? பிறகு நீங்கள் பார்த்தா முதல்ல மத்திய அமைச்சர் பாட்டாளி மக்கள் கட்சி டெல்லி கூட்டணியில் கிடைக்குதுன்னா அந்த முதல் இதுவை வந்து தலித் எழில்மலைக்கு தான் கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு அயோத்திதாச பண்டிதர் பேரில் சித்த மருத்துவத்தை வந்து பண்ணுறது பாட்டாளி மக்கள் கட்சி தான் பண்ணுது. அயோத்திதாச பண்டிதர் எத்தனை இடத்துல திராவிடம் தூக்கி பிடிச்சிருக்குது சொல்லுங்கள்? யாருன்றதாவது தெரியுமா? இவ்வளவு செய்து அது இடையில ஒரு தவறு செய்திருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி. அதை நான் சுட்டி காட்டாமல் இல்லை, தவறு செய்திருக்காங்க, மிக பெரும் தவறு அது. சாதிய போக்குக்குள்ளே நீங்கள் போனீங்க. முன்னாடி உழைக்கும் பாட்டாளி வர்க்கமாகன்ற பேரில் தான் உங்களுடைய சிம்பல், உங்களுடைய விஷயங்கள், உங்களுடைய கொள்கை எல்லாமே இருந்தது. எல்லா உழைக்கத்தட்டு மக்களும் ஒன்றா இருக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சின்றது. கடைசியாக குறிப்பாக நீங்கள் வந்துட்டு அதுக்குள்ளே நின்றுட்டீங்க. அது ஒரு பெரிய செட்பேக் பாட்டாளி மக்கள் கட்சின்றதில் மாற்று கருத்து இல்லை. அது நான் எந்த விதத்துலையும் வந்து ஆதரிக்கல, அது வேறு விஷயம். ஆனால் இப்போ நீங்கள் திரும்ப சொல்லிட்டு இருக்கிறீங்களே, இந்த குடிசைகள் வந்து எரியாது, இனிமேல் நிம்மதியாக தூங்குவாங்கன்னு, இது ஏன் இப்போ வருதுன்ற கேள்வி வருது. அதை தான் நான் எல்லாரும் அந்த பகையை மறந்து இருந்தாலும் சொல்ல வரேன்னா, அதை விட இந்த மாதிரி சொன்னது இப்போ பாட்டாளி இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி இப்போ சொல்லிட்டு இருக்கு. அவர் இப்போ தான் சொல்கிறாரு, அதை அவர் சீமான் அவர்களும் சொல்கிறாரு. அவர் தொடக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்தல் வேட்பாளர்கள் பட்டியலில் பொது தொகுதியில் இந்த அட்டவணை பிரிவுன்னு தொடர்ச்சியாக நிற்க வச்சுருக்காரு. ஒரு இதுக்காக கூட எந்த கட்சியும் செய்யவும் இல்லை. சமூக நீதி பேசுகிறீங்க, சனாதன எதிர்ப்பு பேசுகிறீங்க, சாதி ஒழிப்பு பேசுகிறீங்க, இத்தனை கட்சிகளும் இது வரைக்கும் முயற்சிக்கலை. அதிமுக அதுவும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மட்டும் பொது தொகுதியில் திருச்சியில் இதே தலித் எழில்மலை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு அனுப்புனது. அதை தாண்டி அது ஒரு பாப்பாத்தி சட்டமன்றத்தில் நானும் ஒரு பாப்பாத்தி தான் சொன்னேன். ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்த ஆரிய குடும்ப பின்னணியை சேர்ந்த அவர் செய்திருக்கிறாரு. பெரியாரை பிடித்து கொண்டு வளர்ந்த நீங்கள் யாரும் இன்ன வரைக்கும் செய்யவே இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி சீமான் அதை செய்துக்கிட்டு இருக்கிறார். அந்த கட்சியில் அந்த பிற்படுத்த அந்த ஒடுக்கப்பட்ட அந்த பட்டியல் சமூகத்து மக்களுக்கு முக்கியத்துவம் வந்து இன்னைக்கு இருக்குது. அதனால் அவர் வந்து சொல்கிறார், நாங்கள் வந்தால் முதலமைச்சராக அவரை கொண்டு வரோம்னு சொல்ல வர்றாரு. இது புதுசு இல்லை, அவங்களுக்கு நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறாரு ஏற்கனவே. நீங்கள் அதை பற்றி எதுவுமே பேசவே இல்லை. வாய் வார்த்தை கூட ஒரே ஒரு முறை பொது தொகுதியை நாங்கள் கேட்டு நாங்கள் நிற்கிறோம், எங்களை ஆதரித்து நீங்கள் ஜெயிக்க வைங்கன்னு சொல்லுங்களேன். ஏன் அந்த விழுப்புரமும் சிதம்பரம் மட்டுமே பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க? சாதி ஒழிச்சு கட்சி திமுக,
சனாதனத்துக்கு எதிரான கட்சி திமுக. நீங்களும் அதே கோட்பாடில் இருக்கீங்க. 2 பேரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கிறேன்னு சொல்கிறீங்க. கரெக்டாக? எல்லாத்துக்கும் இதுதான் எங்களுக்கு விழிப்புணர்வு, எல்லாம் இதாக கொடுத்தது திராவிடம். இன்னைக்கு நீங்கள் பேசுகிறீங்க. வேணாங்க, நாங்கள் இந்த முறை வந்து ஒரு பொது தொகுதியில் நிற்கிறோங்க, எங்களுக்கு பொது தொகுதி கொடுங்க, திமுக எங்களை ஜெயிக்க வைங்க, நாங்கள் உங்களுக்கு கூட இருக்கிறோம், மற்ற இடத்துல எங்களுடைய வாக்கு உங்களுக்கு வருது, பேசி ஒரு முறை நின்று நீங்கள் வெற்றி பெற்று காட்டிடுங்க. ஒரு முறை காட்டிடுங்க. விசிக அதுக்கு கொடுத்த ஒரு இடத்துல கூட பொது தொகுதி ஒன்று வாங்கி பிற்படுத்தப்பட்ட எம்பிசிலேருந்து ஒருத்தர், அதே வன்னியர் சமூகத்திலேருந்து பாலாஜி அவர்கள் நிற்க வச்சு ஜெயிச்சு இருக்குது. சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு நடந்திருக்குது. நீங்கள் செய்யலையே, திமுக அந்த முயற்சியை செய்யலையே. நீங்கள் விசிக அந்த கோரிக்கையை வைங்களேன். வருகிற சட்டமன்ற தேர்தலில் குறிப்பிட்ட தொகுதியில் எல்லாமே நாங்கள் பொது தொகுதியில் இன்னாரை நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறோம், வாங்கலை. நீங்கள் இல்லை, அதுக்கு நீங்கள் தான் சாதி அடித்து நொறுக்கிட்டாருன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க. இல்லை, அப்படி ஒரு கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தொடரும்னு நினைக்கிறீங்களா? 2026 நீங்கள் கேளுங்களேன், நீங்கள் கேட்டு பாருங்க, உங்களுக்கு கூட்டணி தொடர வாய்ப்பு இருக்குதா இல்லையான்னு பார்ப்போம். ஏன் நாங்கள் திரும்ப அது வந்து அது வந்து ரிசர்வ் அதுக்குன்னே இருக்குது. அவங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் நிற்கணும் தனி தொகுதியில். ஓகே, எங்களுக்கு அது வேணாம். விசிகா 4 பேர் 5 பேர் மொத்தம் 8 பேர் நாங்கள் அந்த மாதிரி வாங்குறோம். 8 பேரில் 4 எங்களுக்கு பொது தொகுதி கொடுங்க. பொது தொகுதியில் நாங்கள் நின்று ஜெயிக்க வைக்கணும். நீங்கள் திமுக ஜெயிக்க வைக்கணும். உங்கள் கட்சி ஆளுங்களை ஜெயிக்க வச்சுறீங்கல்ல, அந்த ஒப்பந்தத்தை போட்டு வந்து நில்லுங்களேன், ஒரு முறை நில்லுங்களேன், கேளுங்களேன். நீங்க கூட 6லேருந்து 8க்கு தான் போறீங்களே தவிர 20, 30 அதெல்லாம் இல்லை. காங்கிரஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இங்கே நான் பல முறை பேசிட்டேன். விசிகா கொடுக்க மாட்டாங்க. காங்கிரஸ் ஓட்டு அவங்க பின்னணிலாம் இல்லை. உண்மையிலேயே திமுகவுடைய பலமே விசிகா ஓட்டு, தோழர் திருமாவளவனுடைய உழைப்பு. பல முறை நான் அதில் மாற்று கருத்து இல்லை. எல்லா கொண்டு கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறார். எந்த உரிமையும் இது வரைக்கும் கேட்கவே இல்லை. சரி, இந்த முறை அவருடைய ஒரே குறிக்கோள் பாசிச பாஜக உள்ள வந்துடக்கூடாதுன்றதுக்காக இதெல்லாம் சமரசம் செய்து கொண்டிருக்கிறார். அவரே சொல்றாரு அடிக்கடி. பாசிச பாஜகக்குள்ள இப்ப இவங்க போயிட்டாங்களா, அதுக்கு நான் சொல்ல வரீங்க. அதை தொடர்ந்து அதுதான் பேச போறோம். சரி, இந்த 2026 விசிக திமுகவோட இணைந்து செயல்படுமான்ற ஒரு கேள்விக்குறிய ஏற்படுத்தி இருக்கு இந்த நாணய வெளியீட்டு விழா நடந்த சம்பவங்கள்லாம். திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு கள்ள உறவு இருக்குன்ற விவாதங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் தமிழிசை சவுந்தரராஜன் சொன்ன வார்த்தைகள் வந்து கோபேக் சொல்லி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் கம்பேக் சொல்ல வேண்டிய காலம் சூழல் உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. என்ன இதுல சூசகமா என்ன சொல்ல வராங்க? அப்புறம் அந்த வானதி சீனிவாசன் கூட தொகுதி மேம்பாட்டுக்காக முதலமைச்சர் போய் சந்திச்சு வந்திருக்காங்க. எல்லாம் இப்ப நடக்கும். இதுவும் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் சொல்லி வச்சிடறேன். ஆளுநர் ஒருவேளை மாற்றப்படலாம். ஒருவேளை இவரே நீடிச்சார்னா பழைய மாதிரி இல்லாம சுமூகமாக இருக்கலாம். செந்தில் பாலாஜி விரைவில் விடுதலை அப்படி நடக்கலாம். இதெல்லாம் ஒரு மாற்றம் உங்களுக்கு புரியுதுல. கோ பேக்குன்னு சொன்னவங்க கம் பேக்குன்னு அப்போ என்ன அர்த்தம்? அது வாங்க வாங்க மோடி அப்படி தானே. நீங்கள் ஏற்கனவே திமுக போயிட்டு விளையாட்டுக்கு அவரே தான் வேணும், பெட்ரோ மாஸ் ரைட்டாக தான் வேணும் அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டுட்டு வந்தீங்க. வெள்ளக்கூட குடிச்சோம். நீங்கள் வந்து வெள்ளக்கூட பிடிச்சிங்க, பரிமாறிக்கிறீங்க, மகாபலிபுரத்தில் குறுக்கு நெடுக்குமா நடந்தீங்க, அடிக்கடி வர வேண்டும். அப்புறம் அடிக்கடி வர வேண்டும்ன்றீங்க. வெள்ளித்தட்டில் வச்சு 11 மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கிறாரு, அது போதாதா அப்படின்லாம் பேசுனீங்க. அப்புறம் பார்த்தா திரும்ப வந்துட்டு ஒரு செங்கலை காட்டி பேசிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் டெல்லிக்கு அவரை பிரதமரை சந்திக்க போகிறப்ப மட்டும் அந்த செங்கல் இங்கேயே வச்சுட்டு போயிடுறீங்க. இருக்குது இல்லை. இப்போ நிறைய பேர் என்னன்றாங்க, இதில் வருத்தம் வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கள்ள உறவு என்பதை நான் எதிர்க்கிறேன். ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக நல்ல உறவே இருக்கிறது. நேரடியாக நல்ல உறவே இருக்குது அவங்களுக்குள்ளார, சுமூகமாக இருக்கிறது. நீங்கள் ஓமந்தூர் இதில் வந்து அந்த தோட்டத்தில் கலைஞருடைய அந்த சிலை வைக்கிறப்ப யாரை கூப்பிட்டுட்டு வரீங்க? வெங்கையா நாயுடு அவர்கள். ஏன் காங்கிரஸ்ல யாரும் மூத்த தலைவர்கள் இல்லையா? அன்று அவர் துணை ஜனாதிபதியா இருந்தாரு, அதனால அழைச்சேன். சரி, ஏன் உங்க கட்சி கூட்டணியில பெரிய ஒரு தலையை கூப்பிட்டுட்டு வாங்கல? என்ன உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு நீங்க அதுக்குள்ள நுழைஞ்சதுக்காக லாபி செய்ய ஒருத்தர் வேணும். சரி, இப்போ வந்து இந்த நாணய வெளியீட்டு விழாவில் இது வந்து மத்திய அரசு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஐயா முதலமைச்சர் சொல்றாரு. எல்முருகன் உட்காந்து பகிரங்கமா பேட்டி கொடுத்துட்டாரு. இல்ல மாநில அரசு நடத்துது, அவங்க கூப்பிட்டாங்க, நாங்க கலந்துக்கிட்டோம் அப்படின்றாரு. அரசு விளம்பரமே அப்படிதான். மாநில அரசு சார்பில் தான் விளம்பரம் வந்ததை ஒழிய மத்திய அரசு சார்பில் விளம்பரம் வரல. நாங்கள் அந்த பிஆர்ஓ, மத்திய அரசு பிஆர்ஓ ஒரு நிகழ்ச்சி எப்படிலாம் நடத்தணும் அந்த புரோட்டோகால்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாம் மாநில அரசுடைய இதுபடி தான் நடந்திருக்குது. அப்புறம் இவர் என்னன்றாரு, இருப்பதிலேயே நல்லவர், இருப்பதிலேயே வந்துட்டு பிடித்தவர் அப்படின்னு ராஜ்நாத் சிங்கை நாங்கள் கேட்டு கூப்பிட்டு வந்து நிகழ்ச்சி நடத்தணும்னு அதையும் சொல்றாரு. பாரதிய ஜனதா கட்சியிலேயே இருக்கிறதுனால இன்னைக்கு தான் அவருக்கு தெரியுமா? வாஜ்பாய்க்கு இதே சொல்லியிருக்காங்க. ஆமா, குட் மேன் இன் ராங் பார்ட்டி. சரி, ஏன் இது வந்து இவரைத்தான் கூப்பிடுன்னு மத்திய அரசு நாணயத்தை கொடுத்துருச்சு தம்பி. இப்போ ஏற்கனவே வந்துட்டு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு நிறைய பேருக்கு. அதுக்கு ஒன்றியத்திலேருந்து மத்திய அரசுலேருந்து இவரே தான் வரணும்னு யாரும் காத்துக்கிட்டு இல்லை. எடப்பாடி
மத்திய அரசு இது கூட்டணியில் இருந்தபோது மத்திய அரசு எதிர்பார்க்காம நாணயத்தை வெளியிட்டு அவர் பண்ணு நிறைய நிகழ்ச்சி நடத்திட்டு போயிட்டே இருந்தார். ஆமா. நீங்கள் அப்படி ஒரு முறை பண்ணுங்களேன். ஏன் உங்களுக்கு இதுக்கு மட்டும் பெட்ரோ மார்க்ஸ் லைட்டே வேணும்னு உட்காந்துக்கிறீங்க? புரியுது இல்லை உங்களுக்கு? கூட்டணி இருந்தவரே கோ பேக் மோடி என்று சொன்னவர்கள் கம் பேக் மோடி அப்படின்னு சொல்றதுக்கான நாட்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்கல்ல. சூழல் நெருங்கி விட்டு தமிழ் இசை அவர்கள் நெருங்கிடுச்சு, அவ்வளோதான் விஷயம் உங்களுக்கு. அப்போ ஏன் அவ்வளோ அந்யோன்யமாக வந்து சமாதியை பார்க்கணும், இதை பார்க்கணும்? திருமுறை வந்தார் எம்ஜிஆர் சமாதிக்காரனா போனாங்களா? முன்னாடி கூட்டணியில் இருந்தப்போ அடிமை அரசுன்னு அதிமுக சொன்னீங்கல்ல, அந்த அடிமை அதிமுக அரசு இருந்தப்போ வந்தவர்கள் போனவரெல்லாம் போய் பார்த்தாங்களா? இல்லை. இதுக்கு மட்டும் ஏன் நீங்கள் வேண்டி இதெல்லாம் நீங்கள் நடத்துறீங்க அப்படின்னா, விரும்பி அவர் வந்தார், விரும்பி எழுந்து கைத்தட்ட சொல்கிறாரு. என்ன நடக்குதுன்னு எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அந்த கட்சியினுடைய திமுக எம்பி திருமதி கனிமொழி அவர்கள் சொல்றாங்க, பாஜக தமிழ்நாடு அரசுக்காக தமிழகத்துக்காக எந்த ஒரு நன்மையும் செய்யல, நிதி எதுவும் ஒதுக்கல. அப்படி இருக்கும்போது திமுக அல்லது ஆண்டு கொண்டிருக்க திமுக எப்படி பாஜகவோட இணக்கமா செயல்பட எப்படி கூட்டணி வைக்கும்னு சொல்றீங்க? அதெல்லாம் கிடையாது அப்படின்றாங்க. கல்விக்கான நிதியை கொடுக்கல, மாநில அரசு இந்த வரி வசூல்ல இருந்து அந்த தொகையை கொடுக்கல, நிலுவையில் இருக்கு. பெரிய அளவில் வெள்ள நிவாரண நிதி அது கொடுக்கல. இப்படின்னு ஒரு பட்டியல் போடுறாங்க. இவ்வளவும் கொடுக்காத இந்த மத்திய அரசோடு நாங்கள் எப்படி கைகோர்க்க முடியும், எப்படி நாங்கள் சுமூகமாக இருக்க முடியும்ன்றீங்கள. இதை சொல்லி புறக்கணிச்சிங்கல்ல. புறக்கணிச்சுட்டு இதனால் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிதி ஆயோக் நிகழ்ச்சி இல்லை, அது நிதி ஆயோக் நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி காரணங்களுக்காக நாங்கள் அது புறக்கணிக்கிறோம். மத்திய அரசு எல்லா முதலமைச்சர்களும் கூட்டி பேசுகிற நிதி ஆயோக் குழு கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு நாங்கள் புறக்கணிக்கிறோம், காரணம் இதுதான் நீங்கள் சொன்னீங்கல்ல. இந்த காரணம் இந்த 100 ரூபாய் நாணயத்துக்கும் வந்திருக்கணும் இல்லை. மக்களுடைய நலனுக்காகன்னு வரும்போது நீங்கள் புறக்கணிக்கிறீங்க. ஆமாம். நலனுக்குன்னு வரும்போது மட்டும் ஆவோஜின்னு கூப்பிட்டுக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அது புரியுதா? இப்போ கனிமொழி அவங்களுக்கு நான் கேட்குறேன், இவ்வளவும் செய்து இந்த பாஜகவினுடைய ராஜ்நாத் சிங்கே தான் நம்பர் 2 ஆகுது கேபினெட்டில் பொறுத்த வரைக்கும். பிரதமருக்கு அடுத்து நிதி பாதுகாப்புத்துறை அப்படின்னு இருக்குது. நிதித்துறையும் முக்கியம். ஏற்கனவே நீங்கள் அங்கே டைப் ஐயா அமைச்சா இருக்காரு, அவரை கூப்பிடவே இல்லை. நீங்கள் இதுதான் வேணும்னு அதில் சீனியாரிட்டி ஒரு மூத்த தலைவர்ன்ற பேரில் ராஜ்நாத் சிங்கை நான் சொல்கிறேன். அவரே தான் வேணும்னு கூட்டின்னு வரீங்களே. இந்த 100 ரூபாய் காயின் எங்களுக்கு முக்கியம் இல்லை, நாங்களே வெளியிட்டுக்கிறோம். எங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய இத்தனை நிதிகளை இந்த ஒன்றிய அரசு மத்திய அரசு புறக்கணித்து கொண்டு இருக்கிறது, கொடுக்காம இழுக்கடிச்சுக்கிட்டு இருக்குது, துரோகம் பண்ணுது, பார்ஷியாலிட்டி பண்ணுது. அதனால் இந்த 100 ரூபாய் காயின் நிகழ்ச்சி நாங்கள் அவர்கள் எல்லாமே நடத்தியிருக்கணும். சொல்ல ஏன் கூப்பிட்டுட்டு வரீங்க, குழாவுறீங்க, அப்படியே அண்ணாமலையை தேடுறீங்க, தேடி பக்கத்தில் நிற்க வச்சுக்கிறீங்க, என்ன நடக்குதுங்க? ராஜ்நாத் சிங் ஒரு மத்திய அமைச்சர் வராரு, அதில் மாநிலத்தில் அந்த மாநிலத்தின் பாஜக மாநில தலைவரை அழைத்து முன்னாடி நிற்க வைக்க வேண்டியது. உங்க கூட்டணியில ஒன்னு தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்களே தோழர் திருமாவளவன், அவருடைய ஓட்டு வங்கி தான் உங்களை நாற்காலியில் உட்கார வச்சு 100 முறை சொல்லுவேன். அந்த சமூகத்தினுடைய ஓட்டு வங்கி அவர் மொத்தமாக வாங்கி கொடுத்து தான் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. கரெக்டாக எங்கே போனார் அவர்? கம்யூனிஸ்டுகள் 2 தலைவர்கள் எங்கே போனாங்க? உனக்காக அது முக்காலமும் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க உட்காந்து மந்திரம். பிரதமர் வேட்பாளராக முன்மொழிந்த ராகுல் காந்தியே அழைக்கல, அது வேற விஷயம். அவர் வாழ்த்து செய்தி ஒரு தலைவர்ன்றதெல்லாம் அனுப்பிச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் சார்பில் செல்வ பெருந்தகை போனாங்க, அவங்கள கூப்பிட்டு நிறுத்தியிருக்கலாமே பக்கத்தில். எங்கள் ஆட்கள் இது இருக்கிறாங்க, எங்கள் ஆட்களோட நாங்கள் நிற்கிறேன்னு காமிச்சிருக்கலாமே. அங்கே மட்டும் அவங்க எல்லாம் பற்றி விட்டுட்டீங்க. வாங்கச்சிலேயே வச்சுக்கிட்டு இருந்தால் ஆராசாவையும் காணும். உங்கள் சகோதரியை வச்சுக்கிட்டீங்க, உங்கள் மச்சான் நாங்கள் பக்கத்தில் இருக்கிறாரான்னு தெரியல, நான் பார்க்கல. நீங்கள் மட்டும் உட்காந்து எங்கன்னு தேடுறீங்க. அவர் அண்ணாமலை கூப்பிட்டு நிறுத்திக்கிறீங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, எப்பயுமே வராத ஒரு மனிதர் வந்திருக்காரு, நின்று படத்துல நின்று. அப்போ உங்கள் கூட்டணி கட்சியை நீங்கள் கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சு ஒரு மரியாதை செய்திருக்கணும் இல்லை? இந்த இடத்துல எங்கே போனாங்க அவங்களாம்? இவர்கள் மட்டுமே நிற்கணும்னு நானே வெளியிட்டு விடலாம் அப்படின்னா புரோட்டோகால் வச்சுருக்கீங்களா? புரோட்டோகாலே வராது. பின்ன சொல்லுங்கள். நீங்கள் கூப்பிட்டு அந்த இடத்துல நிற்க வச்சுக்கிட்டு அவர் நின்றுட்டு அப்புறமா நீங்கள் அதை வைக்கிறது செய்கிறது கொடுக்கறது செய்திருக்கலாம்ல. அண்ணாமலையை தேட தெரிஞ்சவங்களுக்கு ஆராசாவை தேட தெரியல, அண்ணாமலையை தேட தெரிஞ்சவங்களுக்கு செல்வ பெருந்தகையோ, அண்ணாமலையை தேட தெரிஞ்சவங்களுக்கு திருமாவளவனை தேட தெரியல. இதானே நம்ம எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தாக்கா கனிமொழி அவர்கள் சொல்லக்கூடியது என்ன பொருத்தமாக இருக்கிறதா? நாங்கள் எப்படி அவர்களோடு இது கைகோர்க்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ 100 ரூபாய் காயினுக்கு ஏன் கைகோர்த்தீங்க? இது கைகோர்ப்பு தானே. மத்திய அரசு இதை நீங்கள் அனுமதி கேட்டீங்க, இந்த மாதிரி கோரிக்கையை வச்சிங்க, அதை நிறைவேற்றி கொடுத்துருச்சு, முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிற்பாடு விளையாட்டு நிகழ்ச்சியெலாம் நீங்களே நடத்திக்கலாம். கடந்த காலத்தில் பல மாநிலங்களாக அந்த மாதிரி நடந்துருக்குது.
நீங்கள் மத்திய அரசுலேருந்து அவங்க மட்டுமே வந்து நீங்கள் கூப்பிட்டு உட்கார வச்சு நடத்துகிறப்ப மக்களுடைய நலன் நிதின்றப்ப நீங்கள் புறக்கணிச்சு, நீங்கள் இதுக்கும் புறக்கணிச்சிருக்கணுமா இல்லையா? நியாயமாக ஒரு பாமரன்கிட்ட போய் கேளு. இந்த தமிழ்நாட்டுக்கு உண்டான நிதிகளில் நிறைய நிதி கொடுக்காமலும் புறக்கணித்து இருக்கிறது, அதனால இங்கே நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்சுன்னு சொன்னப்ப நம்மளாம் கூட போட்டால் அது வந்து முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அங்கே போய் கலந்துக்கிட்டு அங்கே நீங்கள் சவால் விட்டு கேள்வி கேட்டு இப்படிலாம் நீ துரோகம் பண்ணிக்கிறீங்கன்னு அங்கே பேசிட்டு வந்திருக்கணும். அது வேற விஷயம். இதனால புறக்கணிக்கிறதும் ஒரு போராட்டம் அப்படின்னு நம்ம ஆதரித்து பேசலாம். ஆமாம். அப்புறம் 100 ரூபாய் காயினுக்கு உங்கள் அப்பாவுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் நேராக போய் கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு இருந்தீங்களே, எப்படி இதுக்கு புறக்கணிச்சிருக்கணுமா இல்லையான்னு கனிமொழி அவர்கள் தான் கேட்டிருக்கணும். மக்களுடைய நலத்திட்டங்கள் எதுவுமே வரல, நாங்கள் புறக்கணிக்கிறோம் சொன்ன மக்களுக்குன்னா வந்து புறக்கணிச்சிடுறீங்க. உன் குடும்ப நிகழ்ச்சி, உங்கள் அப்பாவுக்கு நிகழ்ச்சி 100 ரூபாய் காயின் என்னன்னு 100 ரூபாய் ஆஃப்டர் 100 ரூபாய்க்காக பலாயிரம் கோடி நிதி மக்களுக்கு வர வேண்டிய அந்த விஷயத்தை பின்னுக்கு வச்சுட்டு இந்த 100 ரூபாய் காயினுக்கு போய் நீ முன்னே நின்றுட்ட, சரண்டர் ஆகிட்ட, விழுந்துட்டீங்க. நீங்கள் சாதாரணமாக 100 ரூபாய் காயின் சொல்றீங்க, அதை 10,000 ரூபாய் கொடுத்தா தான் வாங்க முடியுமா? அறிவாலயத்தில் போயிட்டு. ஆமாம். அப்புறம் எப்படி சாதாரண 100 ரூபான்னு சொல்லிட்டீங்க? ஆமாம், 10,000 கொடுத்தா அது ஊரில் வந்து என்ன, அது ஒரு திடீர்னு பணம் எங்கேருந்து வந்துச்சுன்னா மொழி எழுதுனேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு மொழியில் வந்த பணம்னு கணக்கு காட்டிடுவாங்க. இது மாதிரிலாம் நிறைய முறை இருக்குது. நான் எதுவும் அதுக்கு மேலே சொல்றது இல்லை, இதை பற்றி விட்டுடுங்க அதை. சரி, இதையெல்லாம் வைத்து கொண்டு தான் செந்தில் பாலாஜி அவர்கள் விடுவிக்கப்படுவார் அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. கவர்னர் மாற்றப்படலாம், சுமூகமான ஒரு கவர்னர் வரலாம். ஒன்று, இப்போ அவருடைய பதவி காலம் முடிஞ்சு இப்போ டெல்லிக்கு போயிருக்கிறதா நினைக்கிறேன். ஒருவேளை அவரே வந்தாலும் கூட பழைய RN ரவியாக இருக்க மாட்டார், அமைதிப்படை ரவி. ஆமா, அந்த மாதிரி ஒரு நல்ல அமைதியான ஒரு RN ரவியாக இருப்பார் அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது, செந்தில் பாலாஜிக்கு ஒரு முடிவு வந்து வெளியில வந்துருவாரு, ஏதோ ஒரு விதத்துல நடக்கும். அப்புறம் மற்றபடி எல்லாமே சுமூகமாக இருக்கும். அப்புறம் மானே தேனே அங்கங்க குறுக்கால போட்டுக்க, நாங்கள் வந்து இங்கேருந்து ஒரு கடிதம் அவர் எழுதுவார். முதலமைச்சர் அன்னைக்கு மேடையில் பேசும்போதே கூட எதிர்த்தாலும் ஆதரித்தாலும் கொள்கையோடு தான் எதிர்ப்போம், கொள்கையோடு தான் ஆதரிப்போம் அப்படின்னு என்ன வார்த்தையை சொல்லி. உங்ககிட்ட என்ன பேரை உருட்டிக்கிறது, எதனா போட்டு ஈயம் பூச வேண்டியது, இதெல்லாம் என்ன கொள்கை உங்ககிட்ட என்ன வரைக்கும் இருந்தது சொல்லு. இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க வந்து இந்த மாதிரி இருந்தது, நிதியை வந்து வெள்ளத்துக்கு கொடுக்கல, புறக்கணிச்சிட்டிங்க, கல்விக்கான இது கொடுக்கல, புறக்கணிச்சிட்டிங்க, வரியிலிருந்து நீங்கள் கொடுக்கல, புறக்கணிக்கிறீங்க, திட்டங்களில் நிறைய திட்டங்களில் தமிழ்நாட்டை புறக்கணிச்சிருக்கீங்க, இவ்வளவும் நீங்கள் தான் அடுக்கி நீங்கள் தான் புறக்கணிக்கிறதா சொல்கிறீங்க, கொள்கைன்னு சொல்ல வரீங்க, தமிழ்நாட்டு மக்கள் நலன்றீங்க. இல்லை எங்கள் கொள்கை வந்து இப்போ 100 ரூபாய்க்கே விட்டு கொடுத்துட்டிங்களா, அப்புறம் எப்படி நீங்கள் வந்து எதிர்த்தாலும் கொள்கையோடு எதிர்ப்போம், ஆதரித்தாலும் கொள்கை, எதுவுமே உங்களுக்கு கொள்கையே இல்லையே உங்களுக்கு. ஒருவேளை நீட் தேர்வு, நாங்கள் பாஜகவோட கூட்டணிக்கு நாங்கள் வர தயாராக இருக்கோம், ஆனால் நீட் தேர்வை நீங்கள் ரத்து செய்தீங்கன்னா உடனே கூட்டணிக்கு வரோம்னு சொல்லி அந்த கொள்கையில கூட இணையலாம் இல்லையா? இணையலாம். அந்த மாதிரி கெஞ்சி கட்டி எங்களுக்காக எஜமா கொஞ்சம் நீங்கள் பண்ணிட்டுன்னா அவங்க கூட சுமூகமாக வர்றதுக்கு ஒரு வழி இருக்கும். அது மட்டும்தான் தடையாக இருக்குது எங்களுக்கு தமிழ்நாட்டில். நீங்கள் அதை மட்டும் தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு ரத்து செய்ய முடியும். உச்சநீதிமன்றத்தில் இது முடிஞ்சிருச்சு. அதை விலக்கு வேணால் நீங்கள் வேணால் கேட்கலாம் காரணங்களை சொல்லி. அந்த மாதிரி எதனா பண்ணுங்க, நீங்கள் கொஞ்சம் நாங்கள் கூட்டணி வச்சுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியில் எப்படி ஒரு குறைந்த அளவுக்கான இது கொள்கை திட்டங்களை வகுத்துக்கிட்டு நாங்கள் இருந்தோம் சொல்லிக்கிட்டாங்க அதை. ஆனால் அப்போ நடந்த எல்லா அழிச்சாட்டியும் நடந்துக்கிட்டு தான் இருந்தது. புரியுதில்லை உங்களுக்கு? இப்போ இவர் வந்துட்ட உடனே என்ன நீங்கள் வந்து சொல்லுவீங்க, இந்துத்துவா வளரக்கூடாது, இந்துத்துவா மதவெறி கூடாதுன்னு. இப்போ நீங்கள் என்ன பண்ணி, நாங்களும் இந்துக்கள் தான் சொல்லிட்டீங்க. முத்தமிழ் அறிஞர்னு போய் முத்தமிழ் முருகன் சொல்லிட்டு மாநாடு நடத்த போறீங்க, வேலை தூக்கிக்கிட்டு போறீங்க, எல்லா இந்துத்துவ வேலையும் நீங்களே செய்வீங்களா? அப்படி என்ன? நேற்று ஒரு திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது, வெட்டினரி ஆம்புலன்ஸ் தொடங்கி வச்சாங்க. அதுல கூட பிரதமர் மோடி அவர்கள் மாட்டுக்கு தீவனம் கொடுக்கிற மாதிரி படம் முதலமைச்சர் படத்துக்கு பக்கத்துல இருக்கு, அதை பாத்தீங்களா? தெரியல, அது ஒருவேளை மத்திய அரசு நிதியாக இருந்திருக்கும், அதனால அவர் மாட்டுக்கு கொடுக்கறத வந்து வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு சிக்னல் நீங்க காமிக்கணும், உங்க கூட நாங்க சுமூகமாக இருக்கிறோம் கேட்டா அது ஒன்றிய அரசு இதுன்னு இந்தியை எதுக்கிறதா சொல்லுவீங்க நீங்கள். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா காயினில் இந்தி இருந்தாலும் பரவாயில்ல, கலைஞர் தமிழ் வெல்லுன்னு போட்டுட்டு இந்தி சொல்லும். அதை கலைஞர் கருணாநிதிக்கு ஜென்ம சதாப்தின்னு ஹிந்தியில் இருக்குது, காயின் என்னவே இந்தியும் இங்கிலீஷும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. இவ்வளவு இனப்படுகொலை செய்கிற இலங்கை மண்ணிலே வந்துட்டு தமிழ் மொழியும் இருக்கும் பாஸ்போர்ட்டில், காயினில் பேர் தமிழும் இருக்குது. அந்த ஒரு பண்பாடு கூட இங்கே இல்லை அப்படின்ற குரலை நீங்கள் கேட்கலாம். மாநில சுயாட்சி பற்றி பேசுங்க, கொள்கையை பற்றி பேசுங்க. இதை பற்றி கேட்ட ஒருத்தர் இது ஒரு பதில் சொன்னார், நீங்கள் பயன்படுத்துறீங்களே கரன்சி இந்திய ரூபாய் நோட்டுகள், அதில் எத்தனை மொழி இருக்குது, என்னென்ன மொழி இருக்குது, அதில் இந்தி இல்லவே இல்லையா, அப்போ நீங்கள் பயன்படுத்துறதே இல்லையான்னு ஒருத்தர் அறிவுபூர்வமாக ஒரு கேள்வி. அதுதான் சொல்ல. சரி, இந்தி வேணாம் நீங்கள் சொல்கிறீங்களே, போராடுங்களேன், கேளுங்களேன், தமிழ் மொழி உள்ளே கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்களேன். முன்னாடி போராடி காயினில் அந்த மாதிரி இருக்கணும், முக்கியமான மொழிகள்லாம் இருக்கணும், குறைஞ்சபட்சம் செம்மொழி அந்தஸ்து பெற்றதாவது இருக்கணும், வைங்களாங்க.
அதனால் இந்தி அங்கே தெரியாது போடான்றது, அப்புறம் இந்தியில் காசு போட்டாலும் தாத்தாவுக்கு வேணும்னு வாங்கி வச்சுக்கிறது. எதில் உங்கள் கொள்கை எது இருக்குது? உங்கள் கொள்கைப்படி நாங்கள் எதிர்ப்போம், கொள்கைப்படினா ஒன்றுமே கிடையாது. இந்திரா காந்தியை வந்து அப்பா அவருடைய தந்தையார் கலைஞர் என்ன சொன்னார்? நான் பல முறை அதை பேசிட்டேன். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கூட்டத்தில் வச்சு தஞ்சாவூர் 1978 அவர் பேசுகிற உணர்ச்சி பிழம்பாக பேசுகிறாரு, அதெல்லாம் மக்கள் உருகுறாங்க. ஜார்ஜ் பெர்னாண்டஸுக்கு அவ்வளோ சித்திரவதை நடந்தது எமர்ஜென்சி பீரியடில். அவருடைய தம்பி குடும்பமே சித்திரவதை. தோழியை வந்து ஒரு நடிகையை தூக்கி உள்ளே வச்சு எங்கே இருக்கிறாரு என்னன்னு கேட்டு தலைமறைவு இவர். அந்த நடிகையை போட்டு 7-8 மாதம் சித்திரவதை பண்ணி வெளியில் வந்து 5வது நாளில் செத்து போயிட்டாங்க. இதெல்லாம் சொல்லி அவர் அழறாரு. உடனே ஒரு பதிலுக்கு அவர் சொன்னார், உடன்பிறப்பே எனக்கும் இப்படிலாம் நடந்தது. என் மகனை இந்த மாதிரி கால் புதை பந்தாட்டம் அடிக்கிற மாதிரி எத்தி அடித்து கூப்பிட்டுட்டு போனாங்க, கண்கூடாக பார்த்தேன். அதை விட ஒரு கொடுமை, என்னுடைய மனைவி உங்களுடைய அண்ணி நிர்வாணப்படுத்தி இப்படிலாம் சோதனையிட்டார்கள் இந்திரா காந்தி போலீஸு. ஏன் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னாக்கா இந்த காங்கிரஸையும் இந்திராவையும் வீழ்த்தணும். அப்போ தான் வந்து நிறைய அடுக்குமொழி வாசனெல்லாம் பேசினார். ஹிட்லரு, முசோலினி, சண்டாலி இதெல்லாம் பேசுகிறார். கருணாநிதி பேசினார். இதெல்லாம் பேசி அந்த அம்மாவை அப்படியே 80ல் பார்த்தா நேருவின் மகளே வருகை. இந்த கொள்கை எங்கே வந்துச்சு? அங்கே கொள்கை எதனா கொள்கை இருந்துச்சா? அந்த மாதிரி இந்த கொள்கையை விட்டு சரி, வாஜ்பாய் நீங்கள் ஆரம்பிச்சிங்க. அதுக்கு முன்னாடி பரதேசி, பண்டாரம், பார்ப்பனியா, ஆரிய அப்படிலாம் சொல்லி பேசிக்கிட்டு இருந்தீங்க. அந்த ஆர்எஸ்எஸ் சமூக சேவன்ட்டீங்க. பாஜக கூட ஒன்றும் இல்லை, நல்ல கெட்ட கட்சியில் நல்ல மனிதர். அங்கே என்ன கொள்கை உங்ககிட்ட இருந்தது? மந்திரி பதவி தான் உங்களுக்கு கொள்கை. மந்திரி பதவி, அதிகாரம், இதுதான் உங்களுக்கு கொள்கை கோட்பாடு. வேற என்ன விஷயம்? இப்போவே சில பேர் பேச ஆரம்பித்தாங்க, அண்டாவை முன்ன வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிறேன். என்னன்னா, ஒரு வேளை பாஜகவோடு கூட்டணி வைத்தால் தமிழக நலனும் கொள்கையும் இதெல்லாம் விட்டு கொடுக்காமல் தான் நாங்கள் செய்வோம், ஏமாந்து விட மாட்டோம். நீங்கள்லாம் யாரு என்ன அப்படிலாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. வடிவேல் சொல்கிற மாதிரி, என்ன உனக்கு நல்லா தெரியும், உன்னை எனக்கு நல்லா தெரியும், முடிக்கிற மொழியை பாருன்ற மாதிரி தான் அங்கே போயிட்டு இருக்குது. சரி, ஒருவேளை கூட்டணி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுது? இப்போவே அதுக்கு அந்த ஒத்திகை எடுத்து நாதஸ்வரம் வச்சுன்னு ஒத்திகை அந்த மாதிரியா இப்போ பிபின்னு ஊதுற வேலை ஊதிட்டு இருக்கிறாங்க சுற்றி இருக்கிற இந்த தின்ன கோஷ்டிங்க. ஒரு வேலையை வைத்தால் நாங்கள் இப்படித்தான் உருட்டோம், இப்படி தான் கோரிக்கை வைப்போம், இப்படி தான் செய்வோம், நீட்டு வந்து விலக்கை பெற்று விட்டு தான் கூட்டணி வைப்போம் அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் நீங்கள் விலக்கு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை ஒன்று வச்சுக்கிட்டு இங்கே நாங்கள் உருட்டிட்டு வந்துடுவோம்னு நினைக்கிறீங்க. அப்போ சிறுபான்மையர்கள்லாம் உள்ள நுழைஞ்சிரும் பாஜக, உள்ள நுழைஞ்சிரும் இந்துத்துவான்னு சொல்லிட்டு சொன்ன பயமார்கள்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பார்ப்போம். ஆக்கிரமிப்புகளை, அந்த நீர்நிலையில் செய்யப்பட்ட ஆக்கிரமிப்புகளை அகற்றியது பற்றிய நடவடிக்கை என்னென்ன எடுத்திருக்கீங்களோ அதை வந்து ஒரு நோட்டீஸாக நீங்கள் தயார் செய்து கொடுக்க வேண்டும்னு நீதிமன்றம் தலைமைச் செயலாளரிடம் ஆணை பிறப்பித்து ஏற்கனவே நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டுக்குது. நீர்நிலைகள் கடந்த இந்த 20 ஆண்டுகளில் என்ன மாதிரியாக இருந்தாலும் அது எல்லாமே ஒன்று மீட்கணும், நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பாக அகற்றணும் அப்படின்னு கடுமையாக சொல்லி இருக்குது. இது வரைக்கும் என்ன செய்தீங்க அப்படின்னு இப்போ திரும்ப அது விஷயமாக அறிக்கை போட்டு இப்போ அறிக்கை கேட்குறாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் ஒன்றில் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி முடித்துக்கொள்கிறேன். நான் இருப்பது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி கொளத்தூர். அந்த கொளத்தூர் தொகுதியில் பெரவலூர் காவல் நிலையத்துக்கு பக்கத்துலேயே வலது இடதாக இந்த பக்கம் லோகோ பிரிட்ஜிலேருந்து இறங்கி நீங்கள் போகிறப்ப காவல் நிலையத்துக்கு முன்பாக ஒரு சின்ன கான்வாய் இருக்கும். இந்த பக்கம் பெரிய குளம் இருந்தது, இந்த பக்கம் பெரிய குளம், நீர்நிலை ஃபுல்லாக பிரம்மாண்டமான வீடுகளாகவும் அடுக்குமாடிகளாகவும் இருக்குது. இந்த பக்கம் குளம் வந்து சின்ன குட்டை அளவுக்கு, அதுக்குள்ளாரே ஒருத்தர் வந்து வீடு கட்டிட்டார். இப்போ அப்போ வந்து போர்டு வச்சுருக்காங்க, இது வந்து இந்த மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமானது அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. ஒரு குட்டை மட்டும் இருக்குது, மீதி 90% முடிஞ்சிருச்சு. இது ஒன்று. அந்த பக்கம் போனீங்கன்னா அந்த ரெட்டை ஏரியில் இந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதியில் பெரும்பகுதி கண் எதிர்க்க அப்படியே வந்து ஃப்ளாட்டாக ஏறிட்டு அந்த குட்டை வந்து கொஞ்சோண்டு தான் இருக்குது. ரெட்டை ஏரியில் ஒரு பகுதி இந்த பக்கம் இருக்கும், ரோடுக்கு இந்த பக்கம் இருக்கிற ஒரு பகுதியில் வந்து சுத்தமாக சுருங்கிடுச்சு, ஒரு குட்டை அளவுக்கு போய் நிற்கிது. அதை கூட விடுங்க. கங்கா தேட்டர்னு ஒன்று இருக்குது, பிரசித்தி பெற்ற கோயிலினுடைய குளம். அது பக்கத்துலேயே வந்து ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு சைவ கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலை ஒட்டின மாதிரி தான் இந்த குளம் இருக்குது. குளம் இப்போ அந்த ரோடும் குளமும் சமமாயிடுச்சு. நிறைய வந்து அந்த ரோடு போடுறதுக்கு ட்ரைனேஜ்லாம் பண்ணுறதுக்குன்ற பேரில் உள்ளே இருக்க அந்த குளத்தில் போய் மண் கல் எல்லாம் கொட்டி இன்ன வரைக்கும் அப்படியே இருக்குது. இப்போ தரையும் அந்த இடம் மட்டும் குளமாக இருந்ததுன்னா அந்த சுற்று வட்டாரம் முழுக்க மழை காலத்தில் மிகப்பெரிய அளவில் முழங்கால அளவுக்கு மூழ்கி போயிடும்.
ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எல்லாம் தண்ணியெல்லாம் அது இழுத்து. இப்போ அந்த தண்ணி எல்லாம் அங்கே போயிடும். சுற்று வட்டார பகுதிகளுக்கு ஒரு 3, 4, 5 கிலோமீட்டர் பகுதிகளுக்கு நிலத்தடி நீர் வந்துக்கிட்டே இருக்கும். அங்கே குளமே இல்லை. இப்போ என்னன்னா மீன் மார்க்கெட்டுக்காக வேண்டி அந்த இடத்துல ஆக்கிரமிப்பு, அங்கே அந்த கலர் மீன்லாம் அந்த பகுதியில் பிரசித்தி பெற்ற இடம் அந்த குளத்தூரில் தான் இருக்குது. வண்ண மீன்கள்னு சொல்கிறாங்கல்ல, அது இந்தியாவிலே பிரசித்தி பெற்ற இடம் அங்கே தான், தமிழ்நாடு, அதுவும் குளத்தூர், அது அந்த இடத்துல. இப்போ அவங்களுக்கு அந்த மார்க்கெட் வைக்கிறதுக்காக அந்த இடம், அந்த குளம் இருந்த இடத்த வந்து பண்ணுறதுக்குன்னு திட்டம் எதுவும் சொல்கிறாங்க. அது முன்ன மட்டும் கட்டுவாங்களா, பின்னாடி கட்டுவாங்களா, நடுவில் குளம் கொஞ்சோண்டு தோண்டி கொடுப்பாங்களான்னு தெரியல. ஆனால் அதே இடத்துல அந்த பக்கத்தில் இன்னொரு மாரியம்மன் கோயில் ஒன்று இந்த பக்கம் GKM காலனி பக்கம் இருக்குது. அது வந்து பெரிய அளவில் தோண்டி நல்லா அழகு பண்ணி வாக்கிங்லாம் போகிற அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் குளத்துல பாதி காணும். பாதி வந்து அந்த கோயிலுக்கு சொந்தமாக சமப்படுத்தி ஆக்கிரமிப்புக்கு வச்சுருக்காங்க. ஒரு முதலமைச்சர் தொகுதியில் மட்டும் நான் சொல்கிறேன், இது எனக்கு தெரிஞ்சுது. சரி. அப்போ தமிழ்நாடு முழுக்க என்ன இருக்கும், நீதிமன்ற உத்தரவாவது மண்ணாங்கட்டியாதுன்னு சொல்கிறாங்கல்ல, நீங்கள் அப்படி தானே பண்ணிட்டுக்கிறீங்க. தலைமைச் செயலாளர் இது என்ன பதில் கொடுக்க போறாருன்றது தெரியல. நீதிமன்ற உத்தரவுன்னு அது கிடப்பில் இருக்கட்டும், எங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அது இப்போ கிடுக்கிப்பிடி போட்டு நீதிமன்றம் கேட்டு இருக்கிறது. இதுக்கு என்ன அறிக்கை கொடுப்பாங்கன்றது தெரியல. நீர்நிலைகள் எந்த காரணத்தை முன்னிட்டும் வந்து ஆக்கிரமிக்கப்படக்கூடாது. சென்னைக்குள்ள அதுவும் குறிப்பாக வெள்ளப்பெருக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நிலத்தடி நீர் வந்து ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கும். கோடை காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா காசு கொடுத்து தண்ணி வாங்கியே மாளலை சென்னையில். நீங்கள் பேருக்கு வந்து நீங்கள் வர வச்சு கொஞ்சம் கொடுக்குறீங்க, ஆனால் அதுவே போதுமானதாக இல்லை. குடி தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா லாரியில் தான் இன்றைக்கி வந்து வெளியிலேருந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. குடம் 10 ரூபான்னு கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. சென்னைக்குள்ளே நடக்குது, எங்கேயோ ராமநாதபுரம் கிராமத்தில் நடக்கலை, சென்னைக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கும் நிறைய பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா தனியார் வாகனங்களுடைய லாரி வெளியிடங்கள்லேருந்து தண்ணி கொண்டு வந்து வச்சு, போர்வெல் தண்ணி, நிலத்தடி நீர் நேரடியாக கொண்டு வந்து குடம் 10 ரூபா, அதை வாங்கி சமைக்கிறவங்களாம் இருக்காங்க. இப்போ கேன் வாட்டர் உத்தரவாதம் இல்லை, பயம் வருது எல்லாருக்கும். நிறைய காரணங்கள் இருக்குது, அதெல்லாம் விரிவாக பேசுவோம். நீதிமன்ற உத்தரவு இப்போ என்ன பண்ணுது, ஒரு கிடுக்கி இப்படி போட்டிருக்குது, பார்க்கலான்னா அவங்க பதில் கொடுக்குறாங்க. சரி, நாங்கள் ஒன்றும் அவ்வளோ லேசுப்பட்டவங்க இல்லை. மாறி இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வாழை என்ற படம் வெளியாக இருக்கிறது. அந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் மேடையில் நிறைய பேர் அந்த படத்தை பற்றி நிறைய பேசினாங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு பேசியிருந்தாங்க. குறிப்பாக இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் ஒரு விஷயத்த பேசுகிறாரு. மாரி செல்வராஜ் எந்த மாதிரி படம் எடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் யாரும் சொல்லாதீங்க, அவர் என்ன படம் எடுக்கணும்னு அவருக்கு தெரியும், அவர் கடந்து வந்த பாதை வச்சு அவர் எடுப்பார், இப்படி தான் எடுக்கணும், இப்படி எடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் யாருக்கும் சொல்கிறதுக்கான அதிகாரம் இல்லை அப்படின்ற பேச்சு எப்படி நம்ம எடுத்துக்கலாம் தெரியல. அவர் அந்த சகோதரர் ஏன் அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாரு, எதுலேயுமே வந்து பார்த்தா ஒரு தனித்து பிரித்து ஒரு மாதிரி எல்லாமே ஒரு மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறாரு. விமர்சனம் என்பது படம் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாதுன்னு பார்க்குற எல்லாருமே சொல்லுவான். இயக்குனர்ன்றவன் நீங்கள் அது வந்து படத்தை நீங்கள் வந்து காசு கொடுத்து தான் நான் பார்க்குறோம், அதை சொல்லக்கூடிய ரைட்ஸ் எனக்கு இருக்குது, இப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலான்னு. அதை நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் விமர்சனத்தை நீங்கள் ஏற்றுக்குங்க, பக்குவப்பட்டீங்கன்னா அது நாளைக்கு உங்களுக்கு வேற ஒரு படம் சிறப்பாக பண்ணுறதுக்கு அமையும். அதை போய் மேடையில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் யார் சொல்கிறது, நாங்கள் இப்படித்தான் எடுப்போம்னாக்கா, நீ எடுக்கிறதெல்லாம் படம்னு வந்துச்சுன்னா நாளைக்கு குப்பையில் தான் போகும். இது வந்து ஒன்று. அடுத்தது இந்த வாழை என்ற அந்த படம் அப்படின்றத வந்து ஏன் அப்படிலாம் பேசப்படுதுன்னா, விநியோகஸ்தர் யார் அதுக்கு? ரெட் ஜெயின் மூவிஸ். சரி, வணக்கம் தமிழகம். வேற ஒன்றும் இல்லை. இல்லை தம்பி, வேற என்ன நான் அதில் சொல்றது உங்களுக்கு ஏன் பேசப்படுதுன்னா, வழக்கமாக அது மாரி செல்வராஜ் வளர்ந்த கதை அப்படின்றப்ப நான் முகநூலில் தான் பார்த்தேன், படத்தை ஒன்றும் பார்க்கல. அது ஒரு தம்பி எழுதியிருக்கிறாரு, வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது. எழுதிக்கிறேன், வாழைத்தோட்டத்தில் வந்துட்டு இந்த மாதிரி போகிறப்ப ஆட்டை இறக்குறாரு, ஆரம்பிக்கிறப்ப அது மேய்ஞ்சது ஒருத்தன் வந்து அடிக்கிறான். அடிச்சுட்டு இருப்பார், கேட்குறான் நீ எந்த ஏரியானா, நான் இந்த மாதிரி புளியங்குடின்னு சொன்னோன்னே திரும்பவும் அடித்தார், அதனால சாதிய வன்மை இருக்குதுன்னு சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஒன்று சொல்கிறாரு, நாங்கள் இந்த மாதிரி அவன் வளர்ந்ததில் இந்த மாதிரி இந்த வாழைத்தாரெலாம் தூக்கி இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு கஷ்டத்தை சொல்கிற மாதிரி இருக்குது. அது இந்த சமூகத்துக்கு மட்டும் இல்லை, பொதுவாக அந்த பகுதியில் எல்லோரும் படிக்கக்கூடிய இளைஞர்கள் நாங்கள்லாம் அந்த மாதிரி வாழைத்தார் தோட்டத்தில் தூக்கிட்டு வந்து வெளியில் கொண்டு வந்து கொடுத்தா ஒரு காசு, குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு போன ஒரு காசு, சைக்கிளில் எடுத்துமே ஒரு இடத்துல சேர்த்தா ஒரு காசு, வேற ஒரு ஊருக்கு போயிட்டு அந்த அறுவடையெல்லாம் செய்து வண்டியில் ஏற்றின்னு வந்தால் ஒரு காசுன்னு இப்படிலாம் பல விதமாக இருக்கும் கூலி. நாங்கள் எல்லாம் கூட போயிட்டு இந்த மாதிரி வந்து வேலை செஞ்சு சம்பாரித்து அப்படி படித்து தான் வந்தேன். இன்றைக்கி நான் மும்பையில் ஒரு தொழிலதிபராக இருக்கிறேன். இன்னும் நிறைய பேர் என் கூட அன்றைக்கி படித்தவங்களெல்லாம் பல்வேறு இதுலேயும் வந்து துறையில் அமெரிக்காவில் சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்களாம் பெரிய ஆள்லாம் இருக்கிறாங்க. ஏதோ இவருக்கு இந்த சாதிக்காக மட்டும்தான் நடந்ததுன்னு. நீ முதல்ல தோட்டத்தில் நீ ஒரு விவசாய கூலியை சேர்ந்தவன் சொல்கிற, விவசாய கூலின்னு சொல்ல வர,
தோட்டத்துக்குள்ள நீ ஆட்டை இறக்குறதே தப்பு இல்லை. அதுக்கு வந்து முதல்ல ஒன்று அடிச்சிட்டான், அடிச்சு உருப்பாடு தான் கேட்கறான்னு திரும்ப அடிச்சானா இலக்காரன் அதுன்னு நீ சொல்ல வர. அப்ப இது வந்து தோட்டத்துல மேயறப்ப எல்லாருமே தான் அடிப்பான். சரிங்களா? அது ஒண்ணுக்கு நீ இது காரணம் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சாதி இது, எல்லாத்துக்குமே சாதி இதுன்னு இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதை பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாமே எல்லாம் பலதரப்பட்ட மக்கள் தானே பார்க்குறாங்க. நல்லா இருக்கு, எல்லாரும் தமிழ்நாடு முழுக்க பார்ப்பாங்க, கொண்டாடுறாங்கல்ல. அப்போ அந்த சாதிய வன்மை இருந்தாக்கா எங்கே இருந்திருக்கும்? படம் குப்பையில் இல்லை போயிருக்கோம். மக்கள் கிட்ட இல்லாதது நீ ஏன் திரும்ப திரும்ப இதை சொல்லிட்டு இருக்கிற? என்னைக்கோ நடந்ததை வந்து சொல்லி அதான் இது மறுபடியும் நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி இருக்குது. என்னன்னா உங்களுக்கு இன்னைக்கு மாரி செல்வராஜ் வச்சு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய ஓட்டை அறுவடை செய்ய முடியுமா அப்படின்னு யாருக்கோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த அறுவடை ஓட்டு அறுவடை அரசியலும் இதுக்குள்ளாக இருக்குது. நீங்க வெறும் படம் இயக்கம் அது மட்டுமே வச்சுக்காதீங்க. தங்கலான பார்த்துட்டு பாராட்ட வேண்டியதானே நீங்க. அதுலேயும் ஒரு கருத்து, படம் மேக்கிங்கில் குறை இருக்கும் கூடுதல் இருக்குன்னு, பட் சொல்ல விஷயங்கள் வந்து எப்படி இருக்கும்? ஏன் அதை நீங்கள் ரஞ்சித்தை பாராட்டாமல் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உள்ளே ஏதோ இடிக்குது உங்களுக்கு, அங்கே வேற ஏதோ விஷயம் இருக்குது. புரியுது இல்லை? இடையில வந்து ஆம்ஸ்டாங் விஷயத்தில் அவர் சில வசனங்கள்லாம் பேசுனதுல உங்களுக்கு கசப்பு இருக்கலாம். அதனால தங்கனால நீங்கள் படம் பார்த்துட்டு என்ன இருந்தாலும் ஒரு வித்தியாசமான படம்னு எல்லாம் படத்தில் ஒரு பகுதி வந்து வேற மாதிரி கொஞ்சம் இதுவாக இருக்குது, சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்ல வராங்கன்னா அதையாவது நீங்கள் பேசியிருப்பீங்க. நேரம் பேசாததுக்கு காரணம் அதுக்குள்ள ஒரு அரசியல். அப்புறம் இந்த உள் ஒதுக்கீடுன்னு ஒரு அரசியல் உள்ள ஓடிக்கிட்டு இருக்குது. அன்னைக்கு எதிர்க்கவே இல்லை நாங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே திருமாவளவன் இன்னைக்கு வந்து எதிர்க்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தினுடைய மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்றது வந்து ஏற்புடையதல்ல அப்படின்ற மாதிரி பல காரணங்கள் சொல்லி எதிர்க்கிறாங்க. இப்போவும் சொல்கிறோம் உள்ஒதுக்கீடுல அருந்ததி சமூகத்துக்கு கொடுக்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அன்னைக்கு கிருஷ்ணசாமி கூட அதுதான் சொன்னார். சேக்கு தமிழரசன் அதை விட ஒரு படி போய் மேலே கேட்டார். முதல் இந்த விஷயம் அப்புறம் பேசிப்போம். இந்த 18% இடஒதுக்கீட்டில் வேலை எத்தனை பேர் இன்னும் நிரப்பப்படாமல் இருக்குது, அதை முதல்ல கணக்கெடுங்கன்னு கேட்குறாரு. இதுதான் அன்னைக்கு வந்த பிரச்சனை. நாங்கள் எல்லாமே அதில் சேர்ந்து பிரிச்சுக்கிறோம். இந்த 18% அன்னைக்கு தேதிக்கு 3 லட்சம் பேர் இந்த மாதிரி கணக்கு இருந்துச்சு. இந்த பட்டியல் சமூகத்தில் காலியாக இருக்கக்கூடிய இடங்கள் மட்டுமே 3.5 லட்சம். இவ்வளோ பெரிய துரோகத்தை செய்து விட்டு நாங்கள் தான் தூக்கி விட்டோம், நாங்கள் தான் நிறுத்தி விட்டோம், நாங்கள் தான் கோவணம் கட்டணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது ஒரு பக்கம் அரசியல் இருக்கட்டும். நீங்கள் இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கணும். அந்த உள் ஒதுக்கீடுல இன்னைக்கு வந்து இவர் எதிர்க்கிறாரு அப்படின்லாம் சொல்ல வராங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அருந்ததி சமூகத்துக்கு மட்டும் அவங்க எதிர்க்கிறாங்க, பேசுகிறாங்க. கூட வந்துட்டு பறையர் சமூகத்தையும் தேவேந்திர சமூகத்தையும் அந்த தலைவர்களையும் இன்னொரு தரப்பு பேசி விமர்சனம் பண்ணிட்டு இருக்குது. அரசு வந்து இதில் என்ன முடிவு எடுக்குது? மிக பெரும் சமூகம், இந்த பட்டியல் சமூகத்தில் மிக பெரும் அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பறையர் சமூகம், ஆதி திராவிடர் இப்படின்னு இருக்கிற இவங்க ஒரு பக்கம், இன்னொரு பெரும்பகுதியாக இருக்கக்கூடிய தேவேந்தர்கள் ஒரு பக்கம், ரெண்டுக்கும் கடைசியாக இருக்கக்கூடிய அருந்ததியர் பக்கம். எந்த வாக்கு வங்கி உங்களுக்கு வேணும் அப்படின்ற கேள்வி வெளிப்படையாகவே வைப்போம். திரும்ப சொல்கிறேன், அந்த சமூகத்துக்கு உள்ஒதுக்கீடு வேணான்னு யாரும் சொல்லலை. உள்ஒதுக்கீடுன்றதை விட அவங்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படுறதுக்காக இன்னும் பண்ணணும். குறைந்த கூலியில் தான் இன்றைக்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த சம்பளத்தை வந்து உயர்த்தி கொடுங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த துப்புரவு தொழிலாளிகள்லாம் இன்றைக்கி தேதிக்கு மாதம் ஒரு 50,000 கொடுக்கலாம். நீங்கள் அதுக்கான தகுதி இருக்கிறது. முறையாக செய்யணும் வேலைகளை. கரெக்டுங்களா? கொடுக்கணும். நீங்கள் எவ்வளோ கொடுத்துட்டுக்கிறீங்க? ஒப்பந்த அடிப்படையில் போட்டு குறைந்த கூலியை கொடுத்துட்டுக்கிறீங்க. 6லேருந்து 12க்குள்ள இவ்வளோ உரிமையை பேசுகிற நீ அந்த சமூக மக்களை ஏன் அப்படி வச்சுக்கிட்டு இருக்கிற? ஒரு சமூகம் தான் வச்சுட்டு இருக்குன்னா அரசும் வச்சுக்கிட்டு இருக்கலாமா? அந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திட்டே இது இவ்வளோதான் சம்பளம்னா எல்லாரும் பிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்குள்ளே போவாங்கல்ல. அங்கேயும் இடஒதுக்கீடு வேணும்னுவாங்கல்ல. துப்புரவு வேலையிலையும் வந்துட்டு இடஒதுக்கீடு படி நீங்கள் வைன்ற கோஷம் வந்துருமா இல்லையா? அப்போ ஒரு மாற்றம் வருதா இல்லையா? நீயே அந்த சமூகத்தை மட்டும் அப்படித்தான் வச்சிருக்கணுன்ற மாதிரி இந்த கேவலமான நிலையிலேயே வச்சுட்டு இருக்கிற. இன்றைக்கும் விஷவாய் கசிஞ்சு இறஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அதில் இறக்கம் காட்டுங்கண்ணா, அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்கண்ணா. அதாவது உள்ஒதுக்கீடுன்னு கொண்டு வந்து ஒரு இது தூக்கி போட்டாக்க ஒரு சண்டை வரும், பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி திரும்ப அந்த அமைதிப்படை அமாவாசை கதை தான் இங்கே ஓடிக்கிட்டு இருக்குது. பார்ப்போம், நம்ம பார்க்கலாமே. பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி தம்பி, வணக்கம்.